அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த புலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாட்சமான் கருணயா கமலமிவான்யாம் கோதாமனன்ய சரணா சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு நிருஷேதிக கிருபா கடாட்சத்தின் காரணமாக இந்த திருப்பாவை அனுபவம் இது காரணம் நல்ல முறையிலே நடந்தேறி வருகிறது. திருப்பாவைக்கு முக்கிய நோக்கம் அந்த எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி அவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு முயற்சியிலே தான் மட்டும் அடைந்தால் போதாது, ஏனைய பக்தர்களும் தொண்டர்களும் சேர்ந்து அவனை அடைய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் ஆழ்வார்களும் தெரிவித்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ அது பாகவத சமாகமம்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப இன்றியமையாததுன்றதை ஆழ்ந்தாள் உணர்ந்து கொண்டாள். அதற்கு அனுகுணமாக 10 பெண் பிள்ளைகளை இந்த திருப்பாவையின் மூலம் திருப்பள்ளி உணர்த்துகிறாள்னு பார்ப்போம். ஏற்கனவே 10 பாசங்களாலே 10 பெண்களை திருப்பள்ளி எழுப்புகிறாள் அப்படின்னா 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசனம் பரியந்தம் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமத்தை சொல்லுகிறாள், விசேஷணத்தை இடுகிறாள். ஒருத்தர் பிள்ளாய் என்றார், ஒருத்தர் பேய் பெண் என்றார், ஒருத்தர் நாயக பெண் பிள்ளா என்றார். இந்த மாதிரி பல பல பெயர்களை இட்டு அந்த பெண்ணினுடைய ஒரு விசேஷணத்தை தெரிவிக்கிறாள்னு பார்க்கிறோம். அந்த ரீதியிலே இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணுக்கு பெயர் என்னன்னா நற்செல்வன் தங்காய்னு பேரு. பாசுரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த நற்செல்வன் சொல்லக்கூடியவன் அவனுடைய செல்வம் எப்படி இருக்குன்றதை தெரிவிக்கும்படியாகத்தான் அமைந்திருக்கிறது. பொதுவா விசேஷமா ஏதாவது ஒரு பாட்டுல விசேஷ அர்த்தங்கள் இருந்ததே ஆனால் அந்த சன்னதிகள் எல்லாம் ரெட்டிப்பு 2 தடவை சேவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னே திருநாமம். திருப்பாவினுடைய அர்த்தங்களிலே ரொம்ப ஆழங்கால் பட்டவராய் இருந்தார். அதனால திருப்பாவை ஜீயர்னு திருநாமம். அந்த ராமானுஜர் உகந்த பாசுரங்கள் இந்த திருப்பாவையில 2 அப்படின்னு சொன்னா, 1 அனைவரும் அறிந்தது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழின்னு 18வது பாசுரம். அதுல ஒரு ஐதீகத்தை தெரிவிக்க போறார்கள். அந்த பாசுரம் வரும்போது அதை பார்ப்போம். ஆனால் வியாக்கியானம் எழுதிய ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்திலே அந்த நற்செல்வன்ற அந்த பதப்பிரயோகத்தை பார்த்து இது சுவாமி எம்பெருமானாரையே சூச்சிப்பிக்கக்கூடிய வார்த்தை, அவரே தெரிவிக்கக்கூடிய வார்த்தைன்னு நிரூபணம் பண்ணுகிறார்கள். அதனால இந்த கனைத்திளங்கத்திருமைன்னு இன்னைக்கு அந்த பாசுரத்தினுடைய அனுபவம் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது. இந்த கனைத்திளங்கத்திருமை பாசுரத்தை ஸ்ரீபெரும்புதூர்ல எப்பொழுது சேவித்தாலும், கோவில்ல ராமானுஜர் அவதாரஸ்தலத்துல எப்பொழுது சேவித்தாலும் 2 முறை இரட்டித்து சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. கனைத்திளங்கத்திருமை கத்திருமை பாசுரம் என்னைக்கு வருதோ தனுர்மாசத்துல அன்னைக்கு விசேஷமாக பெருமாளுக்கு கலிகைகள் எல்லாம் கண்டருள பண்றதுன்னு பல விதமான ஏற்பாடுகள் அந்த காலத்தில் செய்து வைத்திருந்தார்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த கனைத்திளங்கத்திருமையில சொல்லக்கூடிய விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அதிகாரி எப்பவும் எழுப்புவதை போல ஒரு பெண்ணை எழுப்புறாள். மற்றொருவன் யாருன்னா அந்த பெண்ணுக்கு அண்ணனாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது.
அவன் எத்தன்மையனாய் இருந்தான் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சால்தான் அவனுடைய தங்கை எப்படி இருப்பான்னு தெரியும். அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அவன் இளையபெருமான் லக்ஷ்மணனை போலே இருப்பான். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ராமனை சுற்றியே தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. தொட்டில் பருவம் தொடங்கி லக்ஷ்மணன் தன்னிடை சோதிக்கு எழுந்தருளக்கூடிய பருவம் வரைக்கும் ராமனை அன்றி ஒன்று அறியாதவனாய் இருந்தவன் இலக்குமணன். அதனால ராமன் காட்டுல இருந்தான் பல காலம், நாட்டுல இருந்தான் பல காலம்னா அவை அனைத்திலும் அவனோடு இருந்த ஒரு பிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டால் அது லக்ஷ்மணன் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சீதா பிராட்டி கூட 3 தடவை அவனை விட்டு பிரிந்தான்னு சொல்றோம். லக்ஷ்மணன் தன்னிடை சோதிக்கு போறதுக்கு முன் வரைக்கும் ராமனை விட்டு பிரிந்ததே கிடையாது. ராம கைக்கரியத்திலே இழிந்தவனாய் இருந்தான் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவன் கைக்கரியத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனை பின்தொடர்ந்து சென்றான். நாட்டில இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, அவனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவனாய் இருந்தான் இலக்குமணன் சொல்லக்கூடிய. அதே போல இவ்விடத்துல நற்செல்வன் நற்செல்வன் ஒரு பையனை தெரிவிக்கிறார்களே, அவன் எப்படி இருந்தான்னா கண்ணபிரானை அன்றி மற்றொருவரை அறியாதவனாய் இருந்தான். எப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனை தவிர வேற ஒண்ணு தெரியாது, நற்செல்வனுக்கு கண்ணனை தவிர கிருஷ்ணனை தவிர வேற எதுவுமே தெரியாதவனாய் இருந்தான். கிருஷ்ணன் எங்க போனாலும் அவனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவனாய் இருந்தான். அவனிடத்திலே ரொம்ப பரிவு மிக்கவனாய் இருந்தான். அவனுக்கு பேர் தான் நற்செல்வன் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையாய் இருக்கக்கூடியவள் ரொம்ப சீர்மை பெற்றவளாய் விளங்குகிறாள். அப்படிப்பட்ட அந்த நற்செல்வன் தங்காய்னு சொல்லப்படுகிற சீர்மை பெற்ற பெண்ணை உணர்த்த போவதுதான் இந்த பாசுரம் என்று காட்டுகிறார்கள். பல பெண்கள் கிரமமா அந்த நோன்புக்கு அழைக்கணும், உணர்த்த வேணும், உள்ளே உறங்குகிறவர்களை உணர்த்தி எழுந்தருளச் செல்ல வேணும், அந்த நோன்புக்கு அழைத்து செல்ல வேணும், நோன்பு காலத்துக்குன்னு வரா இல்லையா? கீழே பார்த்தோம் பல பாசுரங்கள். இப்போ அதே ரீதியில இந்த பாசுரத்திலையும் ஒரு பெண்ணை எழுப்புவதற்கு, இந்த நற்செல்வனுடைய தங்கையை எழுப்புவதற்காக அவள் வீட்டு வாசல் கடையை பத்தி நிற்கிறார்கள். மேல மழை பெய்யுறது. இவர்கள் நீ வர வேணும் வர வேணும் வர வேணும்னு சொல்றாங்க. வரவும் இல்லை. சரி, எம்பெருமானுடைய நாமாவளியை பாடுவோம், அப்படி பாடினாலாவது இவள் வெளியில வருவாளோ அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை எல்லாம் பண்ணார்கள். ஆனால் அதெல்லாம் கேட்டு கூட என்ன பண்ணான்? அதிலே விழாதவளைப் போலே கிடந்து உறங்கி கொண்டிருக்கிறாள். அப்போ தெரிவிக்கிறாள், இப்படிப்பட்ட ஒரு பேருறக்கம் உனக்கு கூடுமோ? உன்னை எழுப்பிடோம்னு நாங்களாம் வீட்டு வாசலிலே வந்து குரல் கொடுக்கிறோம். சரி, நீ எழுந்திருக்கல, நாம சங்கீர்த்தனம் பண்ணா எழுந்து வருவேன்னு நாம சங்கீர்த்தனமும் பண்ணோம், ராமநாமத்தை பாடினோம், மிருத சஞ்சீவனம் ராமநாமம்னு தெரிவிக்கிறார் பராசரப்பட்டர். இறந்தவனை கூட உயிரூட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ராமநாமம்னு சொல்லுகிறார்கள். அந்த ராமநாம சங்கீர்த்தனத்தை பண்ணக்கூடிய காலத்துல கூட நீ எழுந்து வரலையே, இப்படிப்பட்ட பேருறக்கம் உனக்கு ஆகாது காண். அது மட்டும் இல்ல, நீ சிறந்தவள், இந்த எங்களுடைய குடவிலே ஒரு சிறந்த தலைவியா இருக்கக்கூடியவள், இந்த திரளிலே நீ வந்து சேர்ந்தாயே, ஆனால் எங்களெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறோம், எங்களுடைய தளர்ச்சி எல்லாம் நீங்கும், அதனால நீ விரைந்து வர வேணும்னு எழுப்பக்கூடியதான் இந்த பாசுரம்னு காட்டுகிறார்கள். கடைத்திளங்கத்திருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் தன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து. முதல்ல பாசுரத்தினுடைய 2.5 அடி. அனைத்திலங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர அனைத்தில்லம் சேராக்கும். சேராக்குன்ற வரைக்கும் அது வந்து அந்த நற்செல்வன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரியினுடைய செல்வச் செழிப்பை சொல்லக்கூடியதா இருக்கிறது கேட்கிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் அதுல இருந்து பார்க்கிறோம், எருமைகள் எல்லாம் கரப்பாரற்று அந்த பால் அப்படியே பொழிக்கிறது. அதனால என்ன ஆகுது, அந்த வீடெல்லாம் அப்படியே சேராடுது. அவனுடைய வீடெல்லாம்
அப்போ அதுல இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, காலம் தவறாது அந்த கறவைகள் எல்லாம் கறப்பவனாய் இல்லை அவன் சொல்லக்கூடியதா இருக்கிறது. எப்பயுமே இந்த பசுக்கள் எல்லாம் கறக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு கறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலேயே அதுக்கு பால் கறக்கலைன்னா அதுக்கு ஒரு முளைக்கடுப்பு ஏற்படும். அது மட்டும் இல்ல, பொதுவாகவே பசுக்கள் எல்லாம் தன் கன்றுகளிடம் ரொம்ப வாத்சல்யத்தோட இருக்கும். வத்சலகான்ற சப்தத்துக்கு கன்றுன்னு தான் பேர். கன்றிடத்திலே காட்டக்கூடிய அன்புக்கு பேர் வாத்சல்யம்னு பேர். அப்போ அந்த உகத்த காலத்திலே உரிய காலத்திலே தன் கன்றானது பாலை சாப்பிடவில்லை, அதுக்கு பால் கொடுக்கவில்லைன்னா அந்த எருமை பதறித்தான் போகும், அந்த பசுவானது பதறித்தானே போகும். அதனால குமுறுகிறது, அப்படியே கணைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். எங்கேயோ தூரத்துல கட்டப்படக்கூடிய பசுவை கண்ணை பார்க்கறது, கண்ணாலே அதை பார்த்து தன்னுடைய பாசத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அதனுடைய பார்வை. என்ன பண்றது? கன்றானது தன் காம்பிலே வாய் வைத்து பாலை உண்டால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு இது நினைக்கிறது, பாவனா பிரகர்ஷத்தால் இப்படி நடக்கிறதுன்னு நினைக்கிறது. பாலை எல்லாம் அப்படியே சொரிக ஆரம்பிக்கிறது. பொதுவா பாட்டுக்கு பால் கறக்கிறது அப்படின்னா ஒண்ணு இடையர்கள் பாலை கறக்க வேணும், அல்லாது போனால் கன்றாவது தன்னுடைய அந்த தாயிடத்திலே பாலை குடிக்க வேணும். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அது கன்றின் வாய் வழியாகவும் போகவில்லை, கறப்பவரின் கை வழியாகவும் போகவில்லை, எல்லா பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தரையை சேராக்கியதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். கணக்கிலங்கத்திருமை கண்ணுக்கிறங்கி. அப்ப என்ன பண்றது? இந்த வீட்டையெல்லாம் அப்படியே சேராக்கிடுறதுன்றாங்க ஆச்சாரியர்கள். சொல்றாங்க இந்த இடத்துல எருமையை பத்தி தானே பேசுறது. பொதுவாகவே எருமை வச்சிருக்கவர்களுக்கும் தெரியும், அது கொஞ்சம் இடத்த சுத்தமாக வச்சிருக்காது. பசுமாடா இருந்ததுன்னா சாணி போடுதுன்னா கொஞ்சம் நகர்ந்து போடும், தானே நகர்ந்து போடும். ஆனால் எருமை மாடா இருந்தா அது சாதாரணமாவே ரொம்ப சேராக்கிடும், அந்த இடத்த ரொம்ப ரொம்ப இது பண்ணிடும். இதுல போதாத குறைக்கு பால் வேற கண்ணு சாப்பிடல அப்படின்னா அது இன்னும் அந்த இடத்தை ரொம்ப மோசமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கும்னு தெரியுது. அப்போ கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி. கனைத்திளங்கத்தெருமைனா கனைத்துன்றது குமுறதுன்னு தெரிவிக்கிறார். கத்தெருமைனா கண்ணை உடைய பெருமை. தன்னிடத்துல தனக்கு ஒரு சிறிய கன்று இருக்கு, அந்த கன்றை உடைய எருமையாய் இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். அது கன்றுக்கு இறங்கி அந்த கன்றுக்காக அது பால் சாப்பிடலேன்னு இறங்குறது. அனைத்தில்லம் சேராக்கும், சேராக்கிறது. அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் பத்தி சொல்றோம். இப்போ 2 பாசுரங்கள், நேற்றுக்கு ஒரு பாசுரம் பார்த்தோம், கத்துக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு ஒரு பாசுரம் பார்த்தோம். அந்த கத்துக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லுறது அந்த பாலை கறந்தார்கள்ன்ற ஒரு செயல் அந்த கிருத்தியம் அவ்விடத்திலே தெரிவிக்கப்பட்டது, கர்மயோகம் அவ்விடத்திலே நடந்ததுன்னு நேற்றுக்கே சொன்னேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? நனைத்தில்லம் சேராக்கும்னு சொன்னதுனாலே அந்த பாலை கறப்பதற்கு அவ்விடத்திலே ஆள் இல்லை. அதனால இடையர்கள் செய்ய வேண்டிய கர்மாதீனமாக செய்ய வேண்டிய அந்த பால் கறப்பது அவ்விடத்திலே நடக்கவில்லை அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும், இந்த பாசுரத்தையும் 2 பாசுரத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்தோமே ஆனால் ஒரு அற்புதமான சாஸ்திரார்த்தம் வெளிப்படும். உண்மையிலே உலகத்திலே வாஸ்தவத்துல கர்மம் முக்கியமா இல்ல கைங்கரியம் முக்கியமான்னு தெரியணும். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு நேற்று பாசுரத்துல பார்த்தோம். இந்த பாசுரத்துல எப்படி பிறந்த அனைத்தில்லம் சேராக்கும்னு பார்க்கிறோம். ஆனால் எருமையை கறப்பார் இல்லை, கன்றை கட்டி அவிழ்த்து விடுவார் இல்லை. அதனால பாலெல்லாம் கண்ணுடைய வாய்க்கும் போல ஒரு பாத்திரத்துக்கும் போல வீடெல்லாம் சேராய் எடுத்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டால் நற்செல்வன் தான். ஏன்னா அவன் தான் இந்த எருமை செல்வத்தை உடையவனாய் இருக்கிறான், அவன் தான் கறக்கிறதுக்கு அதிகாரியாய் இருக்கிறான், அவன் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாதவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணனுடைய உற்ற நண்பனாய் இருக்கக்கூடிய, ஒரு க்ஷணகாலம் அவனை விட்டு பிரியாதவனாய் இருக்கக்கூடியவன், அனவரதும் கண்ணனோடைய இருக்கக்கூடியவன். பெரியாழ்வார் இவனை பத்தி ஒரு பாசுரத்தை பாடுறார். சுரிகையும் தெருவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட
ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்னி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம். கண்ணன் மாடு மேய்க்க போறானே, அவர் போகக்கூடிய காலத்திலே அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு ஒரு குச்சி, அவனுக்கு மேல போட்டுக்கிறதுக்கு ஒரு முத்திரியம், அங்கவஸ்திரம் முதலியவைகள்லாம் எடுத்துட்டு சில தோழர்கள் எடுத்துட்டு போவார்கள். கண்ணன் அவர்கள் பின்னாடி ஒரு மாட்டு பின்னாடி காலி பின்னே வருகின்ற கடல் பண்ணணும். பரவாயில்லை, அவன் வரும்போது அவனுக்கு கூட துணைக்கு ஒருத்தன் வேணும். அவன் எப்படி இருக்கணும்னா, கண்ணன் அவன் தோள் மேல கை போட்டுக்கணும். அவன் ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது. கண்ணன் இப்படி கையை தூக்கி அவன் தோள் மேல போட்டுக்கூடாது. ரொம்ப குள்ளமா இருந்தாலும் கண்ணன் இப்படி குனிஞ்சு போடக்கூடாது. கண்ணன் இப்படி சாதாரணமா அப்படி கையை நீட்டினான்னா அவன் தோல்ல போய் அப்படியே வந்து இயற்கையா அதுக்கு ஏற்ற வசனத்துல இருக்கக்கூடியவனா இருக்கும். ஒரு கையால் ஒருவன் தன் தோளையும், அவன் தோல் மேல கை வச்சுன்னு போறதுக்குனே ஒரு தோழனை வைத்திருக்கிறான் சொல்றது. அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, கண்ணனுக்கு அந்தரங்க பிரியனாய் அப்படியே அவனோட உலாவக்கூடியவனாய் இருக்கிறான் காட்டக்கூடியதா இருக்கு. ஆனால் கண்ணனுடைய கைங்கரது ஏன் பால் கறக்கல, இதுதான் முக்கியமான விஷயம். கண்ணனோட அனவரதம் சுத்தி கொண்டிருக்கிறான், எப்படி பாலை கறக்கிறது? அப்போ கிருஷ்ண கைங்கரியத்திலே ஈடுபட்டவனாய் கிருஷ்ணனுக்கு தொண்டனாய் இருக்கிறான். அதனால அவன் பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுட்டான்னு பார்க்கிறோம். இப்போ உலகத்துல 2 விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சு போச்சு. சில இடையர்கள் அதுக்கு உரிய காலத்திலே வகுத்த காலத்திலே அந்த பாலை கறக்கிறார்கள்னு 11வது பாட்டுல காமிச்சார்கள். 12வது பாட்டுல நற்செல்வன் போல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கர்மத்தை விட்டார்கள், கைங்கரியத்திலே இடிந்தார்கள்னு பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் கர்மத்தை செய்யறதுல ரொம்ப நிஷ்டராய் அதிலே ஈடுபட்டவராய் இருக்கிறார். மற்றொருவர் எப்படி இருக்கிறார்னா பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டவராய் இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ இதுல எது சிறந்தது? கண்ணன பெருமான் கர்மயோகத்தை பண்ணுன்னு கீதையில பல முறை அப்படியே அர்ஜுனனுக்கு தலையால அடிச்சுட்டானே. அப்ப கர்மயோகத்தை பண்ணவன் சிறந்தவனா, இல்ல இந்த மாதிரி இந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிவதுவன் சிறந்தவனான்னு ஒரு கேள்விப்பாடு வரும். அப்படி கூட வேண்டாம். இப்போ இந்த காரியத்தை கண்ணனுடைய கைங்கரியத்தில் இருக்கானே, தன்னுடைய கர்மத்தையே விட்டு விட்டானே, பால் கறக்கலையோ இல்லையோ, அப்ப கர்மத்தையே விட்டு விட்டால் அந்த மாதிரி கர்மத்தை விட்டால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுப்பும். ஏன்னா பல பேர் இப்போ நான் பண்ண கர்மத்தை எப்போ விடணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்ணனபுரம் சர்வ தர்மான் பரித்தியஜ்யா, எல்லா தர்மங்களையும் விடுன்னு சொன்னோம். பல பேர் கேட்டா தர்மத்தெல்லாம் விட்டு விடலாமா? தர்மத்தை விட்டுடுன்னு நான் சொல்லல, இந்த தர்மங்கள் உன்னை காப்பாத்துன்ற நம்பிக்கையை நீ விடுன்னு தான் நான் சொன்னேன். நீ அதுக்காக நான் சொன்னேன் சர்வ தர்மான், நானே சாட்சாத் தர்மம்னு தெரிஞ்சுக்கிறேன். கண்ணனை சொல்லக்கூடிய காலத்திலே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், அவனே பண்டை காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தர்மமா இருக்கக்கூடியவன், கண்ணனே தர்மம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீ பண்ணக்கூடிய தர்மத்தை எல்லாம் விடுன்னு சொல்ற. தர்மத்தை உபாயமாக நினைக்காதே. நான் ஒரு காரியம் பண்ணேன், பெருமாளை 10 பிரதட்சணம் பண்ண, அதனால எனக்கு இதை கொடுப்பான்னு நீ எண்ணிண்டு போகாதே. பலத்துல அது உன்னை காப்பாத்துன்னு நீ நினைக்காதே, அது உன்னை காப்பாத்து. அது நீ பிரதட்சணம் பண்ணலன்னா கூட உள்ள போய் பெருமானே நீதான் என்னை காப்பாத்து வேணும்னு எவன் திருவடியை பிடிச்சுக்கிறானோ அவனை தான் நீயே உபாயம்னு எவன் திருவடியை பிடித்துக் கொள்கிறானோ அந்த நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும். அந்த கண்ணன் தான், தாமோதரன் தான் உன்னை காப்பாற்றுவான்றது தானே சிறந்த கொள்கையாக விளங்குகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரமத்திலே பார்த்தோமே, ஆனால் இவன் பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டவனாய் இருக்கிறான் தெரிவிக்கிறார். 3 விதமான தர்மங்கள் உண்டு. ஜாதிக்கு தக்க தர்மங்கள் உண்டு, ஆசிரமத்துக்கு தக்க தர்மங்கள் உண்டு, தீட்சைகளுக்கு தக்க தர்மங்கள் உண்டு. தர்மங்கள் 3 விதமான வேதிக்கும் தர்மங்கள்னா மாறி மாறி ஒண்ணு முரண்பட்டதா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே தர்மம் இருக்காது. ஒரு ஜாதிக்கு, சத்திரிய ஜாதிக்கு போர் புரியறது ஒரு தர்மம். பிராமணனா இருக்கக்கூடிய சண்டை போடலாமான்னு சண்டை போடுறது அவனுக்கு தர்மத்தில் சொல்லப்படாது. சத்திரியனா இருக்கக்கூடிய நாட்டை காப்பாற்ற வேண்டும், பிராமணனா இருக்க யாகம் பண்ணணும்னு சொல்றது. அப்போ பார்த்தோம்னா இந்த ஜாதிக்கு இருக்க தர்மங்கள் எல்லாம் வேதிக்கக்கூடியதா இருக்கு, ஒருத்தர் முரண்பட்டதா இருக்கு. இவனோடது அவன் பண்ண வேண்டியது, அவனோடது இவன் பண்ண வேண்டியதில்லை. இவன் பண்ண வேண்டியது அவன் பண்ணாலும், அவன் பண்ண வேண்டியது இவன் பண்ணாலும். அதே மாதிரி ஆசிரமங்கள் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், கல்யாணம் பண்ணிக்கணும் கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம்னா காட்டுல இருக்கக்கூடியது, சன்னியாச ஆசிரமம். இந்த மாதிரி ஆசிரமங்கள் 4 விதமா இருக்கு. இந்த ஆசிரமத்துக்கு ஒரு தர்ம நெறிகள் உண்டு.
அப்போ ஒரு கிரகஸ்தனா இருக்கக்கூடியவன் அவன் அவபாசனம் பண்ணணும்னா அவபாசனம் ஒரு ஹோமம் நித்தியம் பண்ணணும். அவன் பண்ணக்கூடியத ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு பிரம்மச்சாரியோ பண்ணலாம்னு பண்ண முடியாது. அப்போ வேதிக்கும் தர்மங்கள் தீட்சைன்னு சொல்லக்கூடியது ஒரு தீட்சை, ஒரு யாகத்திலயோ ஒரு இதுலயோ ஒரு விரதனாய் ஒரு தீட்சிதனா இருக்கான். இது பண்றேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சன்னதியில ஒரு ஒரு பிரம்மோத்சவம் நடக்கிறது. அங்குரார்ப்பணம் பண்ணி ஒரு சுவாமி வந்து கொடியெல்லாம் ஏற்றிட்டார். அவருக்கு பங்காளி யாரோ ஒருத்தர் 10 நாள் பங்காளி ஞாத்திக்கு ஏதோ ஒரு குழந்தை பிறந்துடுறது, அதனால அவருக்கு தீட்டு வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது தீட்சை தர்மம். அவர் தீட்சையில இருக்காரு, இப்போ அவருக்கு அந்த தீட்டு செல்லுபடி ஆகாது. எந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் அந்த பெருமாளுடைய அவரோகணம் ஆகுதோ அதுக்கப்புறம் அவருக்கு தீட்டு வரும்னு தெரிவித்தாங்க. அப்போ தீட்சா தர்மங்கள் அதுவும் மாறிதான் இருக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? தர்மங்கள் எல்லாம் வேதிக்கும் தர்மங்களா இருக்கிறது. அத்தானி சேவகத்திலே நழுவும் விமரமானுடைய அந்தரங்க கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தர்மங்கள், ஜாதி தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், தீட்சா தர்மங்கள் எல்லாம் வேதிக்கும் தர்மங்களாய் மாறுபட்ட தர்மங்களாய் இருக்கிறது. அதெல்லாம் அத்தானி சேவகத்திலே பொதுவானது. இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். சாமானிய தர்மங்கள்லாம் விட்டு போய் விசேஷமான தர்மங்கள் வரும். அப்போ இந்த இடத்துல சாமானிய தர்மம்னு சொல்லக்கூடியது இந்த நற்செல்வன்னு சொல்லக்கூடிய அந்த கோவிருத்தி பண்றானே, அந்த பசுக்களுடைய பால் கறக்கிறான், அதை நல்லா பராமரிக்கிறான், அதெல்லாம் அவனுடைய சாமானிய தர்மமா இருக்கிறது. விசேஷ தர்மமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கண்ணன் பெருமானுக்கு தொண்டனா இருக்கிறான். அவனுக்கு சதாசர்வ காலமும் அவனுக்கு தொண்டு புரிபவனா இருக்கிறான். கைங்கரிய ஸ்ரீமானாக இருக்கிறான். அதுதான் முக்கியம் தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மணன் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சதே கிடையாதுன்னு சொன்ன கேள்வி. அப்ப கேட்கிறார், ராமன் வந்து வனத்துக்கு போகணும்னு ஏற்பாடாச்சு இல்லையா? அப்ப சீதா பிராட்டி சொல்றார், நானும் உன்னோட வருவேன். ராமன் சொல்றான், இல்ல இல்ல, ரொம்ப கானக வாழ்க்கைன்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், அதனால நீ சீதா நீ என்னோட வராதேன்னு சொன்னான். அதனால சீதா பிராட்டி சொன்னா, இல்ல நான் வந்து தான் தீருவேன். ஏன்னா உனக்கு அக்னிஹோத்திர காரியங்கள்லாம் நித்தியம் அக்னிஹோத்திரியம் அவபாசனம் பண்ணக்கூடியவன் ராமன். அந்த ஹோமங்கள்லாம் பண்ணணுமே, அந்த அக்னி காரியங்கள்லாம் பண்ணணும்னா அவன் கூட மனைவியானவள் இருந்தே ஆக வேண்டும்னு ஒரு கட்டாயம் உண்டு. இந்த அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணணும்னா அவன் கூட இருந்து தானே ஆகணும். ராமன் என்னை விட்டுட்டு நீ போறேன்னு சொல்லி அதுக்கு சரி வராது. என்னுடைய தந்தையான ஜனக சக்கரவர்த்தி உன்னோட கல்யாணம் பண்ணிக்கூடிய காலத்திலேயே என்ன சொன்னார்? இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரித்தவன், நீ அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்துக்கெல்லாம் துணையாக இருப்பான்னு என்ன சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்கிறாரோ அப்படிப்பட்ட தர்மங்களை எல்லாம் நீயும் அனுஷ்டிப்பாய்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ என்னை விட்டுட்டு நீ தர்ம பிரஷ்டனாய் காட்டுல இருப்பியா அப்படின்னு சொல்ல சரின்னுட்டார். சரி நீ வந்துட்டு சீதான்ற சீதா பிராட்டி போயிட்டான். லக்ஷ்மணன் என்ன பண்ணான்? அண்ணா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது, அகம் சர்வம் தரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வரதிஷ்டத்தையேன்னு சொல்லி உனக்கு சதாசர்வ காலமும் தொண்டு புரிவதற்காகவே தான் இந்த ஜென்மாவே நான் எடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன், உன்னோடய வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ராமனுக்கு என்ன தர்மமோ அதே தர்மம் லக்ஷ்மணனுக்கு உண்டு இல்லையா? ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். அப்போ வர்ணத்திலேயோ ஆசிரமத்திலேயோ தீட்சையிலையோ எதுலையுமே இவர்களுக்கு வேதிக்கும் தர்மங்கள் கிடையாது. அப்போ ராமன் வந்து காட்டுக்கு போனான், அக்னிஹோத்திராதிகள் பண்றதுக்கு அவன் மனைவி வரணும்னா லக்ஷ்மணன் கூட அவன் மனைவி வரணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் வரணும். ஆனால் தெரிவிக்கிறார், ராமனுக்கு அக்னிஹோத்திரங்கள்ல எப்படி அன்பயம் உண்டோ அது மாதிரி லக்ஷ்மணனுக்கு கிடையாதுன்றார். ஏன் அப்படின்னு கேட்டா ராமனுடைய கைங்கரியத்தை அவன் காட்டுக்கு வந்த காரணம் என்ன? அண்ணனுக்கு தொண்டு புரிய வேணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தான் காட்டுக்கே வந்தான். இந்த அக்னிஹோத்திரத்தையும் அவபாசனத்தையும் பண்றதுக்கு அவன் காட்டுக்கு வரல. அதெல்லாம் பண்ணணும்னா அவன் வீட்லயே இருந்திருப்பான். அப்போ அதனால என்ன ஆகும்? இதை நான் பண்ணணும்னு ஏதோ ஒரு காரியத்தை ராமன் தொண்டை விட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும்னு அவன் போனான்னா அந்த சந்தர்ப்பத்திலே ராமனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது போகும். அப்போ என்ன நினைக்கிறான்? இல்ல இல்ல, நம்ம பெண்டாட்டிலாம் கூட்டிட்டு போனா அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதெல்லாம் வேண்டாம், நம்ம சாதாரணமாகவே போவோம், ராமனுடைய கைங்கரியத்தை செய்வோம்ன்றார். அப்போ ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், லக்ஷ்மணனுக்கு அக்னி காரியங்களே பிரவேசமே அன்வயமே ஏற்படலை. அன்மையே ஏற்படலாம், அதை போய் அவன் செய்யவே இல்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணா அதாவது பண்ணலையா? அதே போல இந்த நற்செல்வன் சொல்லக்கூடிய எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் புரிந்தவனாக இருக்கான். அதனால அவனுக்கு ஜாதிக்கு உகந்த தர்மங்களை அந்த கர்மத்தை அவனால செய்ய முடியவில்லை சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அனைத்திளங்கத்திருமை
கண்ணுக்கு இறங்கி கண்ணுக்கு இறங்கி அந்த எருமையானது என்ன பண்றது, அந்த வகுத்த நேரத்திலேயே அந்த கன்றானது பாலை குடிக்கல அப்படின்னா ஒரு இரக்கம் தானே ஏற்படுறது. எப்படியாவது பாலை கொடுக்கணும், பாலை கொடுக்கணும்னு நினைக்கிறது. அது அந்த அந்த எருமையினுடைய தன்மை எப்படி இருக்கோ அதே போல நம்முடைய ஆச்சாரியனுடைய தன்மையும் அப்படிதான் இருக்கு. நம்மாழ்வார் இன்னொரு ஆழ்வார் இருக்கார், எல்லாரும் அறிந்ததுதான். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடியதா இருக்கார் காட்டுகிறார்கள். உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு கேட்கிறார், அவருடைய தன்மை எப்படி இருக்கு உபதேசத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு இறங்கி, கண்ணுக்கு எப்படி அந்த இது இறங்குறதோ அது போல அந்த குமுறல் ஒன்று இருக்கு, கனைத்துன்னு சொல்லிட்டு அது போல குமுறல் முதல்ல ஏற்படுறதான் நம்மாழ்வார்கள். அவர் எப்படி இருக்குன்னா, நீர்பால் நெய்யமுதாய் நிரம்பின ஏறி நணிக்குமா போலே பரவத்தியாதிமய ஞானாமிருதாப்தி நிமிக்கிற வாய்கரை விடந்து மொழிப்பட்டு அவாவிலந்தாதி என்று பேரு பெற்றது. கனைத்துன்னு குமுறதுன்னு சொன்ன இல்லையா, ஆழ்வாருக்கு அந்த மாதிரி ஒரு குமுறல் ஏற்பட்டதா நம்மாழ்வார். அப்போ என்ன அந்த குமுறல் அப்படின்னு கேட்டால், ஆழ்வார் திருவாய்மொழி பாடினார்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய திராவிட வேத சாகரம், தமிழ் வேத கடல்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த கவி பாடக்கூடியவர் இந்த மாதிரி நான் திருவாய்மொழின்ற ஒரு சாஸ்திரத்தை பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணல. அப்போ திருவாய்மொழி எப்படி அவதாரம் பண்ணிது அப்படின்னு கேட்டால், நீர்பால் நெய்யமுதாய் நிரம்பின ஏரி சொல்றார். ஆழ்வாருடைய நெஞ்சம், நம்மாழ்வாருடைய நெஞ்சமானது எப்படி இருக்குன்னா ஒரு ஏரிய போல இருக்கும். அதுல நீர் ஏரியா இருக்கு, நெய் ஏரியா இருக்கு, அமுத ஏரியா இருக்கு, பால் ஏரியா இருக்குன்னு சொல்லும்படியாக நீர்பால் நெய்யமுதாய் நெளிக்கின்ற ஏரிய போல இருக்கு. ஏரி ரொம்ப பூர்த்தியா நிரம்பி போச்சு. அதனுடைய கொள்ளளவு அவ்வளவு தூரம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அந்த ஏரி உடப்படுத்துன்னு ஊர்ல போய் நாசப்படிடும், இல்ல அந்த கலங்களை எடுத்து விட்டு அந்த வகைகள்ல வெளியில விட்டுடுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல இந்த ஆழ்வாருக்கு ஏரியானது நெஞ்சமானது ஒரு ஏரியை போல, நீர் ஏரியை போல, பால் ஏரியை போல, அமுத ஏரியை போல இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது அப்படியே மேல தழும்பி நிற்கிறது. அது தழும்பி நிற்கிறது என்னன்னா ஏரி இல்லை, அந்த பகவத் அனுபவம் இறை அனுபவமானது அவன் நெஞ்சத்திலே அப்படியே தேம்பி தழும்பி நிற்கிறது. அந்த அந்த அனுபவ பரிவாகமானது எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டால், திருவாய்மொழியாகவும் திருவிருத்தமாகவும் திருவாசகமாகவும் பெரிய திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்களாலே ஏரியிலிருந்து கலங்கள் எடுத்து விட்டா எப்படி வெள்ளம் வெளியில வருமோ அது போல் வெள்ளமாக வெளியிலே வந்தது தெரிவிக்கிறார்கள். இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆழ்வார் நெஞ்சம் அந்த மாதிரி ஒரு சோலையாக மாறினதுக்கு காரணம், ஒரு ஏரியாக மாறினதுக்கு காரணம் எம்பெருமான் கொடுத்த விசேஷ கடாட்சம், மயர்வர மதிநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தான்னு தெரிவிக்கிறார். அந்த பகவத் பிரசாதத்தை பெற்றதுனாலே ஆழ்வார்கள் நெஞ்சமானது ரொம்ப நிர்மலமாக இருந்தது. அந்த இறை அனுபவத்திலே திளைத்தது. ஒரு ஏரி போலே அந்த அனுபவம் ஒரு நிறைந்து நின்றது பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவத்தை வடிகாலாக நமக்கெல்லாம் ஒரு திவ்ய பிரபந்தமாக கொடுக்கிறார் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கனைத்திலந்த திறமை கனைக்கிறது, கனைக்க உடனே அந்த குமுறல் ஏற்படுறது. அந்த குமுறல் எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு இறங்கி என்ன பண்றதுன்னு கேட்டால், ஆழ்வார் எப்படி எருமையானது அந்த கண்ணுக்கு பாலை கொடுக்கணும்னு நினைச்சு பொழிகிறதோ அதே போல ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அந்த சீடர்களுக்கு நம்ம போல இருக்கவர்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு தயங்கினதே இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்கிறார்கள். எதனால பண்றாங்க, யாருக்கு இவர் உபதேசம் பண்றாருன்னு கேட்கக்கூடிய காலத்திலே நம்ம போல ஞானத்திலே தாழ்ந்தவர்களா இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு எல்லாம் பண்றாரு. இப்படி கூட பண்ணலாமா ஆழ்வார்? யாருக்கு உபதேசம் பண்ணணும்? ஒருத்தருக்கு வைராகியம் இருக்கணும். நான் எம்பெருமான ஒழிந்த விஷயங்கள, பகவான ஒழிந்த விஷயங்களில என்னுடைய நாட்டம் செல்லாது நான் இருப்பேன் அப்படின்னு விரக்தனா இருக்கணும், வைராகியம் பொருந்தியவனா இருக்கணும். இல்லைன்னா எப்படி இருக்கணும், பகவான் திறத்திலே நல்ல ஆபிமுக்கியம், நல்ல பக்தியை, காதல் உடையவனா இருக்கணும். ஆனால் இவர் எப்படிப்பட்டவனா, விமுகனாய் எம்பெருமான் திறத்திலே துவேஷமோ இல்ல உதாசீனாக இருக்கும், அவனுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். பிரயோஜனாந்திரமா இருக்கணும், இருக்கக்கூடாது. எம்பெருமானே பிரயோஜனம்னு நினைக்கணும். இங்க உண்டியில 10 ரூபா போட்டா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு வரவன் பிரயோஜனாந்திரப்படுறான்.
வேற ஏதோ பயனை நினைச்சுட்டு எம்பெருமானே நீ அதை கெழு கொடு, நான் உனக்கு வந்து நித்தியம் வந்து 15 பண்றேன், நான் 8 தேங்காய் உடைக்கிறேன்றதுதான் பிரயோஜனத்தை இச்சித்து அவர் வருகிறான்னு காட்டப்படுகிறார். இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு கூட ஆழ்வார் உபதேசிக்கிறார். எதனால் என்றார், இவர்களெல்லாம் 3 காரணங்களாலே உபதேசிக்கிறார் தெரிவிக்கிறார். என்னன்னா, ஒண்ணு வந்து நம்முடைய சம்பந்த உணர்ச்சி, எம்பெருமான் கூட இருக்கக்கூடிய இந்த சம்பந்த உணர்ச்சியை நினைத்து அவர் உபதேசிக்கிறார். எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டத்தை நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாம் இருக்கார்கள். அவர்கள் எப்பவும் என்ன பண்ணிருக்காங்க, எப்பவும் இறை அனுபவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அதே நீங்க அது பார்க்கும் முரண்பாடு, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இறை அனுபவத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. அதுல பாதி பேர் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே 2 பேருக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கு, இறைவனோட சம்பந்தம் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒத்த சம்பந்தம். நித்திய சூரியர்களுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தமோ அதே மாதிரியான சம்பந்தத்தை தான் நம்மிடத்திலும் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நித்திய சூரியர்களை புத்திரர்களாக எண்ணினானே, ஆனால் நம்மளையும் புத்திரர்களாகத்தான் எண்ணுகிறார். நித்திய சூரியர்களை சொத்தாக எண்ணினானா நம்மளையும் சொத்தாகத்தான் எண்ணுகிறார். அப்போ அந்த சம்பந்தம் எம்பெருமானோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மனது எப்படிப்பட்டதா, அதுல ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஏற்றத்தாழ்வு படைத்ததா இருக்கலாம், ஆனால் சம்பந்த உணர்ச்சியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்படின்னா என்ன இருக்கணும், இந்த நித்திய சூரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். அது கிடைக்காத போறதே நாம என்ன பண்றோம், இந்த சம்சாரமாகிற கடலிலே விழுந்து நோவுப்படுகிறோம். இந்த நோவுபடாத இருக்கணும்ன்றதுக்காக உபதேசம் பண்ணார் ஆழ்வார். நித்திய சூரியர்கள் எப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அப்படிப்பட்ட இன்பத்தை நாமும் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க வேண்டும். வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் படுற, நம்முடைய ஊரே எப்படியாகும் வைகுந்தம் போலே ஆகும் காட்டக்கூடியவர்கள். 2வது காலத்தில் தெரிவிக்கிறார், சம்சாரிகள் படக்கூடிய அனர்த்தங்கள் கண்டாத்தேன் உலகியற்கை. இந்த சம்சாரிகள்லாம் இந்த உலகத்தில இருந்து படக்கூடிய அவஸ்தைகள்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் கண்டு என்னால சகிக்க முடியலன்றார். அப்ப என்ன பண்ண போது, இவர்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் அடையணும், எம்பெருமானை உண்மை பொருளை அறிய வேணும், அதன் பொருட்டு உஜ்ஜீவனம் அடைந்து எம்பெருமானை போய் சேர வேணும். அதுக்காக உபதேசம் பண்றார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சில பேர்லாம் எம்பெருமான் என்ன பண்றான், கை விட்டு விடுகிறான். ஒன்னெல்லாம் என்னால இனிமேல் காப்பாற்றவே முடியாதுப்பா, ஏதோ நமக்கு உனக்கு ஏதோ சம்பந்தம் இருந்து 9 விதமான சம்பந்தம் இருந்ததுன்னு உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன், நீ என்ன பண்ணாலும் விட்டு விலகி போகிறாயே. கீழே ராவணனுடைய கதை தெரிவிக்க போகிறேன். எவ்வளவு நன்மை பண்ண வேணும்னு ராவணனுக்கு நினைச்சார். ஆனால் என்ன பண்ணான், எம்பெருமான் பண்ணக்கூடிய நன்மைகளை எல்லாம் அவன் தடுத்தான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணான், எம்பெருமானாலே கைவிடப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அப்படி கைவிடப்பட்டவர்களையும் கை தூக்கி விடக்கூடியவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் தான். அதனாலே அவர்களுக்கு இந்த உபதேசத்தை பண்ணுகிறார்னு காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார். கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி. இப்ப கனைத்தல்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா குமுறுதல். ஒருத்தர் என்ன பண்றார், தானம் பண்ணக்கூடியவரா இருக்கார். நல்ல உதாரண படையாளி. அவர் வெளியில வந்தாலே 10 பேருக்கு தானம் பண்ணணுன்றதுதான் வீட்டை விட்டே வெளியில வருவார். ஆனால் அவருடைய ஏதோ ஒரு போராத காலமோ இல்ல நற்காலமோ ஏதோ ஒரு காலம், ஒரு சந்தர்ப்பத்திலே வீட்டுக்கு வெளியில வந்தால் அவரிடத்துல தானம் வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அவருக்கு ரொம்ப துன்பமா போயிடுச்சு. ஐயோ, நம்ம தானம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் கூட நமக்கு காணலையே அப்படின்னா எப்படி இருக்கும், அவர் மனசுல ஒரு பெரிய துக்கம் ஏற்படுறது. அதே போல இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், அடியவர்களுடைய காரியம் செய்யலன்னா அவன் அப்படியே வாடி போகிறான். ருணம் பிரவருத்தம் இவமே ஹிருதயான்னாபசற்பதி. கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு எம்பெருமான் வைகுண்டத்துக்கு திரும்பி போக போறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நான் அவதாரத்திலே செய்த வேறு காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறான், அந்த கிருத்தியங்களை எல்லாம் தான் நினைத்து பார்க்கிறான் மனசுல. அப்போ அந்த திரௌபதியினுடைய செய்தி அவனுக்கு, அந்த திரௌபதியினுடைய விஷயம் அவனுக்கு பார்க்கிறான், நினைச்சு பார்க்கிறான். திரௌபதியானவள் கௌரவர்கள் சபையிலே அவமானப்படுத்தப்பட்டாளே. அப்படி மானபங்கம் படுத்தின கூடிய காலத்திலே நாம் போய் அவளுக்கு நேராக இருந்து அவளுக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு நினைச்சான். ஐயோ, ருணம் பிரபுத்தம். இவ ருணம்னா கடன். ஒருத்தர் கடன் வாங்குறான்னா ஒரு இடத்துல அந்த கடனுக்கு வட்டி வரும், அந்த வட்டியை கட்டலாம், வட்டிக்கு வட்டி வரும்னு மேல வந்து அந்த கடனானது வளர்ந்து கொண்டே போகிறது. கடனை பெருமாள் நினைக்கிறானா, திரௌபதிக்கு நான் பண்ண எதுக்கு பார்த்தோமே, ஆனால் என்னுடைய கடன் வளர்ந்து நிற்க கடனை போல இருக்கிறதுன்னு ரொம்ப கவலைப்படுகிறான். உண்மையில பாருங்க, திரௌபதிக்கு அவன் அருள் புரியலையா?
திரௌபதிக்கு அந்த சபையிலே மானபங்கப்படுத்தக்கூடிய காலத்திலே அவளுக்கு புடவையை ஈந்தான் இல்லையா? அவளுடைய மானபங்கப்படுத்தப்படவில்லையே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஏன் நேர போய் நான் வந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணல, அவருக்கு உதவி பண்ணலன்னு கண்ணன் ஏன் நினைக்கிறான்னு பார்க்கணும். 4 விஷயங்களை திரௌபதி எதிர்பார்த்தாள். 1 வஸ்திரம், அதுல தனக்கு புடவை சுரக்க வேணும், தன் மானம் கெடாமல் இருக்க வேணும்னு எதிர்பார்த்தாள். அது நியாயம். ஆனால் அது மட்டும் இல்லை, விரோதி நிரசனம். நம்மை வல்ல இந்த மாதிரி பாடுபடுத்துறாளே, இவர்களெல்லாம், இந்த துரியோதனாதிகள் எல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் நிரசனம் பண்ண வேண்டும், அவர்களை ஒழித்து கட்ட வேணும்னு ஒன்று எதிர்பார்த்தாங்க. இவ்வளவு காரணம் என்ன? தர்மபுத்திரனுடைய ராஜ்யம் இல்லை, தர்மபுத்திரனுக்கு ராஜ்யாபிஷேகம் நடக்க வேணும்னு எதிர்பார்த்தாங்க. 4வது விஷயம், ஹித வார்த்தை தன்னிடத்திலே பேசுறதுக்கு ஆள். இந்த 3 காட்டிலும் அவள் ரொம்ப எதிர்பார்த்தது இதுதான். கடைசியான இதுதான், ஹித வார்த்தைகள். தன்னிடத்திலே தன்னுடைய ஹிதமாக பாசிக்கூடிய ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டதுன்னா அவரை போய் தோளோட கட்டிட்டு உனக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்ததேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். தோல் கொடுக்குற துன்பம், அதாவது இன்பமா இருக்க காலத்துல யாரும் இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. ஒருத்தனுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய காலத்திலே அவன் தோளை கட்டி கொண்டு அழுவதற்கு ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவன் துன்பமானது பாதியாக கரையும் தெரியும். திரௌபதி அதான் எதிர்பார்த்தாங்க. என் அம்மா இருந்தாங்க, என்னை கட்டின்னு அழுதுருப்பாங்க. என்னுடைய கணவர்கள்லாம் இங்க இருக்கா, ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த காலத்தினாலே அவர்களுக்கு அடிமையாக நிற்கிறார்கள். எல்லாரையும் விட்டுட்டார்களே அவர்கள் எல்லாம். இந்த சபையில எவ்வளவு பெரிய தார்மீகர்கள்லாம் தார்மீகர்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், கபிலாச்சாரியர், இவர்கள்லாம் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் என்ன, அந்த துரியோதனை உப்பை தின்று வளர்ந்தவளா இருந்ததுனால என்னிடத்துல எந்த விதமான ஒரு அனுதாபத்தையும் காட்டாதவர்களா இருக்கிறார்கள். எனக்கு ஒரே கத்தியா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தான். அந்த கண்ணை இடத்துல வரலையே, எதிர்க்க வரலையேன்னு திரௌபதி எதிர்பார்த்தாள். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்னேன்னு தெரிவிக்கிறார் திருமாலை. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றது எம்பெருமான் தெரியாதுக்குமா? கோடான கோடிக்கணக்கான ஜந்துக்கள், பிராணிகள், சர்வ பூதங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு ஜந்துக்களும் என்ன நினைக்கிறது, ஒரு நிமிஷத்துல, ஒரு க்ஷணத்துல என்ன நினைக்கிறது அறிபவனா இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். திரௌபதி மனசுல நினைக்கிறது அறியாது இருப்பானா? நினைக்கிறான், ஐயோ அந்த காலத்துல என்னால நேர போய் அவள் அழணும்னு நினைச்ச காலத்துல என் தோளை கொடுப்பதற்கு என்னால் முடியலையே நினைச்சாங்க. அனைத்திலம் கத்தெருமை கண் இறங்குறதுனால்தான் நம்முடைய க்ஷீண தசையை, நம்ம இருக்கக்கூடிய வந்து இந்த வரை துன்பத்து தசை, துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாதுழல். துன்பக்கடல்னு நம்ம இது பண்ணக்கூடிய காலத்துல ஒரு தோணியாய், ஒரு படகாய் நமக்கு அவன் வேணும்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். அனைத்திலம் கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி உன்னுண்டு செங்கண்மால் யார் உரைப்பது. நம்மாழ்வார் பாட்டு பாடுறோம், உன்னுண்டு, பெருமாள் எடுத்து போய் பாடுறோம், உன்னுண்டு செங்கண்மால் யார் உரைப்பது. நான் ஒன்று சொல்றேன் கேள்வி போறேன். என்ன சொல்றேன் சொல்லுமே அப்படின்னார பெருமாள். உன் அடியார்க்கு என் செய்வன் என்னே இருத்தி நீ. உன்னுடைய தன்மை என்ன தெரியுமா? உன் அடியவர்களுக்கெல்லாம் என்ன காரியம் செய்யலாம்னே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் நீன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. இப்படி பகவத் விஷய பிரேமத்தாலே எப்படி இருக்காரு எபெருமான் தரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதனால அவன் பிரிவதற்கே இவர்களுக்கெல்லாம் வந்து இது அப்படித்தான் இருக்காங்க, நற்செல்வன் சொல்லக்கூடியவன். அதனால என்ன ஆகுது, அவனுக்கு நிரூபிக்கப்பட்டக்கூடிய ஒரு இதுவானது, கர்மங்களானது விட்டு போகிறது. அப்படி விட்டா எபெருமான் கோச்சிக்கிறது இல்லை. அந்த மாதிரியான கைங்கரியத்தை விட்டால் கோச்சு போறது இல்லை. இப்போ சன்னதியில, இப்போ தாமோதர பெருமாள் சன்னதி தனுர் மாசம் அர்ச்சக சுவாமிகள்லாம் காலத்தால 4 மணிக்கு இங்க இருக்கணும். சன்னதிகளுடைய இந்த தனுர் மாச கைங்கரியம் ஆரம்பிக்கணும், திருப்பாவை ஆரம்பிக்கணும்னா அவர்கள்லாம் 3 மணிக்கு வரணும். 5 மணிக்கு நம்ம சூடா பொங்கல் வாங்கி சாப்பிடணும்னா மடப்பிக்காரர் 3:30 மணிக்கு வரணும். அது போல வந்தாதான் இது பண்ண முடியும். அப்புறம் முடிச்சுட்டு வந்த வாடகைலாம் சேவை பண்ணி வச்சு தீர்த்தங்கள்லாம் கொடுத்து ஸ்ரீசடை சாத்தி பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவர்கள்லாம் போற சமயத்துக்கு 8-9 மணி ஆகிடும். ஆனா சந்தியாவந்தன் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சூரிய உதயம் ஆகக்கூடிய காலத்திலே ஜபம் பண்ணணும்னு தெரிவிக்கிறது. அப்போ இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணணும், பகவத் கைங்கிறது இல்ல நீங்கெல்லாம் இங்க இருக்கும், நான் போய் ஆத்து போய் சந்தியாவனம் பண்ணிட்டு வரேன்னு ஒரு அர்ச்சக சுவாமி சொன்னாருன்னா அது ஏற்புடையதானா? கண்டிப்பா ஏற்புடையது கிடையாது. பண்ணலையே பகவானே நீ என்ன தண்டிப்பியான்னு கேட்டானா கண்டிப்பா தண்டிக்க மாட்டான். அதுவும் என்னுடைய கைங்கரத்தை இருந்திருக்கார், அதனால நான் விட மாட்டேன். ஆனால் ஆலசியத்தாலே, சோம்பேறித்தனத்தால இல்ல நான் கொஞ்ச நாளை தூங்கிட்டு அப்புறமா இந்த கைங்கரியத்தை பண்றேன்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அந்த மாதிரி விடுறதுக்கு சாஸ்திரங்கள்ல வழி கிடையாது. எம்பெருமானம் அதை கணிசிக்காமல் கிடையாது, அதை மன்னிப்பதும் கிடையாது, அது குற்றமாகவே கொள்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
தொழிலனக்கு தொல்லைமால் தன்னாமமேத்த பொழுதனக்கு மத்ததுவே போதும். திருமிஷார பாட தொழில் எனக்கு வேலை என்ன தெரியுமா? தொல்லைமால் தன்னாமமேத்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதே எனக்கு தொழிலா இருக்கிறது. வேற ஏதாவது மீதி பொழுதுல என்ன பண்றாங்க? ஏது பொழுது நாம சங்கீர்த்தனம் பண்ணதுக்கு அப்புறம் ஏது பொழுது. பொழுது எனக்கு மத்ததுவே வேற எதுக்கு எனக்கு பொழுதே கிடையாதுன்றது. நாம சங்கீர்த்தனம் பண்றத எதுக்கு பொழுதே கிடையாது. தொழில் எனக்கு தொல்லைமால் தன்னாமமேத்த பொழுது எனக்கு மத்ததுவே போதும். அப்படி இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். கைங்கரியம்னா எப்படிப்பட்டது? இடையறாத கைங்கரியமா இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். கணைக்கிழங்கத்திறமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே இங்கு பால் சோறுகிறது. அப்படியே நினைக்கிறது இல்லையா? அந்த எருமையானது அந்த கண்ணை நினைக்கிறது. நினைச்ச உடனே என்ன அப்படியே அந்த பாலானது ஐயோ கன்று சாப்பிட வேண்டிய சமயம் வந்தது, இப்போ அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைக்கிறது. தானே அந்த பாலை சொரிக்கிறது அந்த எருமையை காட்டுகிறார்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், மேகத்துக்கு இருக்கும். மேகம் மழை பொழியிருக்கு. மேகம் மழை பொழியக்கூடிய காலத்துல மழை பொழியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கடல் வாய் சென்று மேகம் கவிழ்ந்திறங்கி கதுவாய் பட நீர் முகந்தேறி எங்கும் குடவாய் பட நின்ன மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொத்த குடையே. மழை பெய்யணும்னா மேகமானது கடலுக்குள்ள போறது, அந்த தண்ணீரை முகர்றது, அங்கேயிருந்து மேலேந்து கொட்டுறது. ஆனால் இந்த எருமைகள் இருக்க நினைக்கிறது. கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து கண்ணு பால் சாப்பிடலையேன்னு நினைக்கிறது. மேகத்தை போல ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வந்து கடல்ல இருந்து சமுதிரத்துல ஜலம் எடுக்கணுமான்னு அப்படிலாம் இல்லை. எந்த வித கஷ்டம் இல்லாம நினைத்த காலத்திலே அந்த பாலை சொரியக்கூடியதாய் நினைத்து மலை வழியே நின்ன பால் சோற. அதே போலதான் எதை போல இருக்கின்ற திருமலையில அந்த காலத்து அருவிகள்லாம் கொட்டுவோம். அருவிகள் எந்தெந்த சந்தர்ப்பத்துல சுவாமி கொட்டுமா? இப்ப சில ஊர்லாம் அருவிகள்லாம் கொட்டுறதே அது நல்ல மழை காலத்துல தான் கொட்டும். இப்போ குத்தாலத்துல போனோம்னா அந்த கேரள தேசத்துல அந்த இது இருந்ததுன்னா, அந்த பருவமழை இருந்ததுன்னா ஜலம் கொட்டும். இல்லைன்னா எப்படி இருக்கும்னா அருவியில மழையே இருக்காது. ஆனால் இந்த எருமைகளானது பாலக்குடி இருந்து எப்படி திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய அருவிகளை போலே கொட்டிக்கிறது. திருவேங்கடமலைன்னு ஒரு காலத்துல போனால் எந்த 24 மணி காலம் 365 நாள் அருவிகள் கொட்டி கொண்டே இருக்கும். தெளிகுரல் அருவி திருவேங்கட தெளில்கொள் சோதி அந்த கந்த கந்தைக்கு. அருவிகள்லாம் அழைக்கிறது போல நம்மள அழிவோட சத்தம் இருக்கு. தெளிகுரல் அருவி அதோட சத்தம் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீர் வந்து மண்ணும் மனமும் கொள்வி. இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல வந்து வாழ்ச்சியை அமைத்துக் கொள்ளும்போல் நம்மளை அழைக்கக்கூடியதை போலே இருக்கும். அறிவு பொழிவதை போலே அப்படியே பொழிந்து அந்த வீட்டெல்லாம் சேராக்க முடியாது. அனைத்தில்லம் சேராக்கும் நினைத்து மலை வழியே நின்ன பால் சோற அந்த மாதிரி பொழியக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார்கள் அந்த மாதிரி உபதேசத்துக்காக அந்த எருமையானது எப்படி வந்து பாலை பொழிகிறதும் அதே போல ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள் அப்படிதான் இருக்கும். அர்ஜுனன் என்ன பண்ணான்? சிஷ்யஸ்தேகம் சாதிமாம்தாம் பிரபந்தம்னு குருக்ஷேத்திர போர் நடக்க போறது. கண்ணா என்ன ஒண்ணு சிஷ்யனை ஏத்துன்னு எனக்கு ஏதாவது நன்மையை நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்டான். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரவர்த்தி யோகம் என்ன, 700 ஸ்லோகங்கள் அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மூச்சு விடாத சொல்லி முடிச்சுட்டான். நடுநடுல அர்ஜுனன் எங்கேயோ பராக்மாக்கம் பூஜையே மகாமோ சுணுமே பரம். இதை கேளு அர்ஜுனா, இதை கேளு இதை கேளு இதை கேளுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எப்படி இருக்குதுன்னா நின்று பால் சோற நினைத்து நிலைத்த காலத்திலே அர்ஜுனனுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே நின்று பால் சோற நினைத்தில்லம் சேராக்கும் வீட்டை சேராக்கிறது. எப்படி கேட்கிறார்? ஏறடத்ததும் குலசேகரான பாடல் ஏறடத்ததும் எனமாய் நிலம் கீண்டதும் மாரடர்த்ததும் மண்ணடந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டரங்கன் கோயில் திருமுத்தம். பக்தர்கள்லாம் அப்படியே கூடி நிற்கிறார். அரங்கன் கோயில் திருமுத்தம்னு திருவரங்கத்துல அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. ஏறடர்த்ததும் கடன பெருமான் அந்த நப்பினை பிராட்டி அடைய வேணும்னு 7 அசுராவேசம் பொருந்திய ரிஷபங்களை அடைக்கிறானே அந்த வைபவத்தை சொல்றாங்க. எனமாய் நிலம் கீண்டதும்
மகாவராகமாய் அந்த பூமியை வந்து தன்னுடைய கோட்டிலே குத்தி அதை காப்பாத்தி கொண்டு வந்தானே, அதவே கௌதமத்தை சொல்றாரு. மண்ணளந்தது வாமனனாக போய் திருவிக்கிரமாக வந்து உருவெடுத்து இந்த உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டானே, அதை ஒருத்தன் சொல்றான். இப்படி அதெல்லாம் அந்த வைபவத்தெல்லாம் கேட்கக்கூடிய அடியவர்கள் மனசுல என்ன ஆகுது, பெரிய ஒரு அந்த பக்தி அப்படியே விளைஞ்ச அந்த அனுபவத்தினால வன் பொன்னி பேராது போல் மருந் கண்ணனி அப்படியே காவேரி அது ஸ்ரீரங்கத்துல போடுறதே அதே போல அவர்கள் கண்களே தாரை 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 தாரைய கண்ணீர் பெருகுகிறார். அதனால என்ன ஆகுது, இந்த எருமை எப்படி சேராக்குறதோ அந்த அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய் அந்த ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்துல அந்த திருமுத்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துல எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய பிரதேசத்துல எப்படி ஆகி கொடுக்குன்னா அப்படியே சேரா கிடக்கிறது. புருஷகரார் சொல்றாரு, எனக்கு தலைக்கு அதுதான் ஆபரணம், சிரோபூஷணம் சேரு செய் தொண்டர் சேவடி செழுஞ்சேரியன் சென்னி கணிவனே நற்செல்வன். நற்செல்வன்னா நல்ல செல்வம் படைத்தவன். அப்படியா, அப்படி நிறைய செல்வம் படைத்தவனா இல்ல, நிறைய பசுக்கள்லாம் இருக்கு, ஆனால் அதை காட்டில் ஒரு இடத்துல சிறந்த செல்வம் உண்டுன்றார். என்னது, கைங்கரிய செல்வம்னு சொல்லக்கூடியது. எம்பெருமானுக்கு தொண்டு பண்றதே பெரிய செல்வம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, வால்மீகி பகவான் தெரிவிக்கிற லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன் முதல்ல ஐஸ்வர்யம் உடையவன் தெரிவிக்கிறார். எப்போ இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறான்னு கேட்டா, ராமன் வனவாசத்துக்கு போகணும்னு சொல்றான், லக்ஷ்மணன் நானும் கூட வருவேன்றா, சரி வா அப்படின்றான். அப்ப என்ன பண்றான், லக்ஷ்மணன் கைங்கரிய நிமித்தம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே ஒரு இதுவாக கொண்டு போறான். அப்படி போகக்கூடிய காலத்துல அந்த கைங்கரிய பொருட்கள் அர்த்தமா என்ன அவன் கையில கொண்டு போறான்னா, ராமனுக்கு போற இடத்துல பர்ணசாலைகள் அமைக்கணுமே, அதுக்கு தேவையான அந்த மண்வெட்டி, அந்த கடப்பாறை, அந்த புட்டுக்கூடை, இதெல்லாம் தான் எடுத்துட்டு போறான். அவன் கையில வேற ஒன்றும் பெரிய இந்த ராஜ்யம் கொடுத்து, ராமனுக்கே ராஜ்யாபிஷேகம் ராமனுக்கே உண்டுன்னு சொன்ன ராமனுக்கே ராஜ்யம் கொடுத்து இவனுக்கு என்ன கிடைக்கும் போறது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் சொல்றான், லட்சுமி சகல ஐஸ்வர்யமும் பொருந்தியவன் இவன் தெரிவிக்கிறார். அப்படின்னா சகல ஐஸ்வர்யம் ஒரு இடத்துல இருக்குன்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்சத் பெருமான் சொல்றார். லக்ஷ்மணன் சொல்றார், பெருமானே நீ வந்து இந்த மலைத்தார்கள் விளையாடக்கூடிய சமயத்திலும், முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும், உறங்கிக் கொண்டிருக்கூடிய சமயம், எல்லா சமயத்திலும் உனக்கு நான் தொண்டு புரியுவேன் என்றார். 14 வருஷ காலம் ராமனோட இருந்தான்னா ஒரு நிமிஷ காலம் ஒரு மணி துளி அவன் கண் உறங்கினது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்தன் அவன் யாகம் பண்றான். அந்த யாகம் கண்டி முடிஞ்சு கொடுத்தோம்னா இவர்களுக்கு பெரிய நாசம் ஏற்படும் ராமலட்சுமணர்களுக்கு. அப்போ அந்த அந்த யாகத்தை எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா, எவன் ஒருவன் தூங்காது தூக்கத்தை ஜெயித்தவனா இருக்கணும், அவன் தான் ஜெயிக்க முடியும்னு காட்டுகிறார்கள். அப்போ விபீஷன் இந்த விஷயத்தை சொல்லி லக்ஷ்மணனை அழைத்து போய் அந்த இந்திரஜித்தோட யாகத்தை உடைத்தான், அதை வந்து கெடுத்தான்னு சொல்லக்கூடியதாக. அப்போ அவன் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டவனா இருக்கிறான், கண் உறங்காது இருந்து சதா சர்வ காலமும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட கைங்கரிய செல்வம் புரிந்தான். அதை காட்டில் அந்த செல்வம் உண்டான். இது செல்வங்கள்லாம் எப்படி இருக்கும், செல்வங்கள்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, தாயாதிகள் பிடுங்கிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய தாயாதிகள்லாம் வந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடியது. வரி அதை வந்து வரி போட்டு அரசாங்கத்தை பிடிக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட அந்த கைங்கரிய செல்வம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, ஏதாலும் அழிய காலத்தாலே அழியக்கூடியது அன்றே நல்ல மேலான கதியை பெற்றுத்தரக்கூடியதாச்சு. அப்படிப்பட்ட கைங்கரிய செல்வம் பொருந்தியவன் தான் தெரிவிக்கிறார். வந்து லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னமா. வேதாந்த தேசிகர் ஒரு ஆச்சாரியர், ரொம்ப வைராகியசீலர். உஞ்சவருத்தி பண்ணி புறத்தாழ்வான் எப்படி உஞ்சவருத்தி பண்ணி தன்னுடைய ஜீவனத்தை தள்ளினாரோ அதே போலதான் உஞ்சவருத்தின்னா தெருவில் பெருமானுடைய அந்த பாசனங்கள் ஸ்தோத்திரங்களை பாடின் போது யார் யார் என்ன அன்னம் கொடுக்கிறார்களோ அந்த அந்த அரிசியை கொண்டு சமைத்து சாப்பிடுறது. அது கூட யாராவது கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா அடுத்த நாளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய, மழை பெய்ஞ்சா உஞ்சவருத்தி போகக்கூடாது, இந்த மாதிரி பலவிதமான கட்டாயங்கள் உண்டு. மழை அப்படியே இருக்கார், வரியவரா இருக்கார். அவர் கூட ஒரு வித்யாரண்யன் அவர் கூட வாசிச்ச ஒருத்தர். அவர் ஒரு ராஜா இடத்துல ரொம்ப நல்ல வல்லமை பெற்று அவர் இடத்துல ரொம்ப அவருக்கு பண்டிதரா ஆஸ்தான பண்டிதரா இருக்கிறார். அவர் சொல்றாரு வேதாந்த தேசிகர் இடத்துல, நம்ம ராஜா ஒரு தடவை வந்து பார்க்கலாமே, அவங்க ஒரு சன்மானம் பண்ண சொல்றாரு. சொல்றா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு. ராஜா விட்டு ஒரு ஓலையை அனுப்பினார். இல்ல நான்லாம் வரமாட்டேன். திருப்பி 2வது தடவை ரொம்ப பெரிய ஓலையை அனுப்புறாரு ராஜா விட்டு, அவசியம் நீர் வந்துதான் ஆகணும்னு நிர்பந்தப்படுது.
அப்போ அவர் சொல்றாரு, அவர் வந்து இல்லை இல்லை, எனக்கு பிதுர்ராஜ்ய சொத்து, எங்கள் பரம்பரையான சொத்து நிறைய இருக்கு, அதனால அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எனக்கு எந்த விதமான சன்மானமும் வேண்டாம். அப்படி என்ன சொத்து இருக்கு? நித்தியம் முஞ்சவருத்திக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள், உனக்கு என்ன சொத்து இருக்கலாம்? அஸ்திமே அஸ்தி சைலேஷ வஸ்தூபை தாமகம் தனம். காஞ்சிபுரத்துக்கு தேவபெருமான் இருக்காங்க அஸ்திகிரி மலை மேல, அவன் எனக்கு வைத்தாமகம் தனம். நமக்கெல்லாம் தாத்தா யாருன்னு கேட்டால் பிரம்மா தான் தாத்தா. பிரம்மாவோட யாகத்திலே திருவபத்தாரப்பட்டவர் அந்த தேவபெருமான்னு சொல்லக்கூடியது. அஸ்திமே அஸ்தி சைலேஷ வஸ்தூபை தாமகம் தனம். என்னுடைய தாத்தாவுடைய சொத்து, பாட்டனார் சொத்து அங்க இருக்கு. அது இருக்கக்கூடிய காலத்துல நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னார். வைராகிய பஞ்சகம்னு சொல்லி 5 பாசுரம் 5 ஸ்லோகங்கள் கொண்டுதான் இருக்கக்கூடியது காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இப்படி செல்வம் பொருந்தியவளாய் இருக்கக்கூடியவன் இந்த நற்செல்வன் சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த செல்வம் பொருந்திய நற்செல்வன் தங்கையாய் இருக்கக்கூடிய நற்செல்வன் தங்காய் இவ்வளவுதானே எழுப்ப வந்திருக்கார்கள் சொல்றா. உன் அண்ணனும் அவன் பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த எருமைகளை காப்பாற்றுறவனாக இருக்கிறான். அவன் காக்கல அந்த பசுக்களை, அவனுடைய தங்கத்தானே. நீ உன்னை நம்பி நாங்க வந்தோமே, நீ என்ன பண்ணுவ? எங்களெல்லாம் தெருவில் தான் நிற்க வைப்பை. ஆகக்கூடிய அண்ணனுக்கும் தங்கைக்கும் காரியம் என்னன்னா, உங்களை நீங்கள் யாரை காக்க வேண்டுமோ அவர்களை காப்பதில்லை. நாங்களாம் உங்களால் காக்கப்பட வேண்டிய ரட்சகர்கள், நீ எங்களுக்கு ரட்சகன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எங்களை விட்டு போறியேன்னு சொல்லக்கூடிய வராத எழுந்து வராத உறக்கம் கொண்டிருக்கிறாயே. அப்போ உன்னை காக்க வேண்டியவெல்லாம் கைவிடுவதே உங்களுக்கு ஜென்ம சித்தமாயிருக்கிறது சொல்லக்கூடிய. அனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி. அவன் வீட்டு வாசல் போய் நிக்கிறான். இவர்கள்லாம் மேலே தப்ப 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 தப்பான்னு மழை விழுறது. ஏன் மழை விழுறது அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல கீழே ஆழிமழை கண்ணால் ஒரு பாசுரம் பார்த்தோம் இல்லையோ, அந்த ஆழிமழை கண்ணால் பாசுரத்துல என்ன சொன்னார்கள்? இந்த பர்ஜன்ய தேவன்னு சொல்லக்கூடிய மழைக்கு அதிபதியாக இருக்கும் மந்திரத்திலே போய் சொன்னார்கள், இந்த பிரகாரத்திலே மழை பெய்யணும், தாழாதே சார்ந்த முதைத்த சடமறை போல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து வாழ உலகினில் பெய்திடா. இந்த மாதிரி நீ மழை பெய்ய வேணும்னு அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அவன் அதை கொண்ட கருத்திலே கொண்டான், மழை பெய்ய ஆரம்பித்தான் சொல்லக்கூடிய. அப்படிப்பட்ட மழையானது என்ன பண்றது? மேலேருந்து இவன் தலைமையில விழுந்துட்டே இருக்கு. அவன் வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கா, இவன் உள்ள தூங்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் எருமையெல்லாம் பாலை கறந்து கீழெல்லாம் பால் வெள்ளம், தலைமையெல்லாம் வந்து மழை வெள்ளம், மனசுல எல்லாம் திருமால் வெள்ளம். அந்த பக்தியிலேயே இருக்கா இல்லையா? மால் வெள்ளம் 3 வெள்ளம் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி. இப்படி நிக்கிறோம், வரலையே, மேல இருந்து நிற்கிறார். சரி, ராம விருத்தாந்தங்கள் சிலதை பாடுவோம், அதை கேட்டால் இவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள்னு நினைக்கிறாங்க. அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கு யானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியுமா? பண்ற கால் ராவணனை கொன்றானே ராமன், பித்ருவாக்கிய பரிபாலனமாக வனத்துக்கு வந்தான். அந்த இடத்திலே சூர்பனகையனுடைய துர்போதனையாலே சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான். அப்படிப்பட்ட அந்த ராவணனை எம்பெருமானானவர் சேது பந்தனம் பண்ணி ஒரு அணையை கட்டினான். சுக்ரீவாதிகள் இருக்கக்கூடிய வானரங்கள் துணைகளோடு ராவணனை கொன்று முடித்தான், சீதா பிராட்டியை காப்பாத்தினான்னு பார்க்கிறோம். அப்போ ராவணனை கொன்றானே, அப்படிப்பட்ட ராமனை, மனத்துக்கினியவனாய் இருக்கக்கூடிய ராமனை நாங்கள் பாடப்போகிறோம்னு தெரிவிக்கிறார். அதுக்காக நீ வந்து சேர வேண்டும். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அவனை பாடுறதுக்காக நீ வாய் திறக்கணுமேன்னு தெரிவிக்கிறார். மனத்துக்கினியான சொல்லக்கூடிய அந்த சப்தமானது ரொம்ப அற்புதமான சப்தம். ராமஹான்ற சப்தத்துக்கு சொல்றார்கள் ரமயதி இது ராமஹான்னு தெரிவிக்கிறார்கள் வடமொழியாளர்கள். ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியவனாய் இருக்குவன். அதுக்கு சமமா எந்த பாஷையில சொல்ல முடியுமோ தெரியாது. ஆண்டாள் ஒருத்தர் தான் சொல்லியிருக்க மனத்துக்கிணியான்னு, அது அப்படியே நேரம் அந்த அர்த்தத்தை மனசுல உள்ள வாங்கி மனத்துக்கிணியான்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த பாஷையில எப்படி இருக்குன்னு தெரியாது. ரமயதி இது ராமகாக மனத்துக்கிணியான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ மனத்துக்கு இனியான்னா எப்படிப்பட்டவனாய் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவன் நல்ல சமஸ்த கல்யாண குணங்கள், நல்ல குணங்கள் எல்லாம், கல்யாண குணங்கள் எல்லாம் பொருந்த பெற்றவனாய் இருக்க வேண்டும்னு காட்டுகிறார்கள். சமஸ்த கல்யாண குணாமிருதோததின்னு தெரிவிக்கிறார் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னம் கிரந்தத்தில். எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்ற குணக்கடல் இவன் ராமன் தெரிவிக்கிறார்.
ராமாயணம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வீவா விதாபுரம். நாரத முனிவர் அந்த வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு வர அவரை வணங்கி வழிபட்டுட்டு நாரத பகவானும் ஒரு இடத்துல வந்து நாரதம் பரிபக்ரஸ்ட வால்மீகேர் முனி பொங்கவம் நாம் அடுத்த சில கேள்விகள் கேட்கணும்ன்றார். கேளுன்ற உடனே ஆரம்பிக்கும் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞா கிருதஜ்ஞா சத்யவாக்கியோ திருடந்ததமா சாரித்ரேண சகோயுக்தா சர்வபூத கோஹிதா வித்வான்கா சமர்த்தஸ்டான 16 குணங்களை பட்டியலிட்டு இந்த குணங்கள் பொருந்தியவன் யான்னு கேட்கிறார். அவன் இந்த உலகத்திலே இப்போது இப்போ இந்த உலகத்திலே இருப்பவனா இருக்கணும், இப்போது இருக்கணும், மனிதனா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கட்டளை போட்டு கேட்கிறான். அப்போ யக்ஷ்வாகுவம்ச பிரபவா ராமோ நாமஜனை ஸ்ருதவா. நீ சொன்ன குணங்கள் 16 குணங்களை எல்லாம் உடையவனா இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவன் தசரதனின் மைந்தன் கௌசல்யாவின் புத்திரன் ராமன் சொல்லக்கூடியவன் தான். அவனை தவிர வேறு ஒருவன் நீ கேட்ட குணங்களுக்கு நீ கேட்ட என்ன குணங்கள் சொன்னியோ வேற யாரிடத்துல இது நிறைந்திருக்கா. நீ சொல்ல எல்லா நீதிகளையும் பொருந்தியவனாய் இருக்கக்கூடிய இந்த ராமன் ஒருவன் தான் சொல்லக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறார்கள். அப்போ அந்த ராமன் மனத்துக்கு இனியானா அப்படிப்பட்ட குணங்கள் அவரிடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ராவணனோடு யுத்தம் பண்றானா, யுத்தம் பண்ணக்கூடிய காலத்திலே கோரமான யுத்தம் ஒரு நாள் நடக்கிறது. ராவணன் கலைத்து போனான். இந்த யுத்தத்துல ராமனுடைய பானத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது, கலைத்து போறான். அவனுடைய தேர் கொடியெல்லாம் பிடிங்கி போட்டான். அவனுடைய இந்த கிரீட்டம் எல்லாம் அடிச்சுன்னு கொடுத்து ராமனுடைய பானங்கள்ல கடைசியில நின்றுட்டு இருக்கான். வெறுமன் நின்றுட்டு இருக்கான். கையில ஒரு வில்ல மட்டும் பிடிச்சுட்டு நிக்கிறான். ராமன் யுத்த நீதிகள்லாம் ரொம்ப அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவன். ராவணன் கிட்ட ஒரு பானம் கூட இல்லை போடுறதுக்கு. ராமனை எதிர்த்து ஒரு பானம் கூட இடத்துல ஒரு வில்லு கூட இல்லை, அம்பு கூட இல்லை. ஆனா வில்ல மட்டும் கையில பிடிச்சிருக்கான். ராமன் பானத்தை பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான் ராவணன் அடிக்கிறதுக்கு. அப்ப பார்க்கிறான் என்ன இவன் ராமன் யுத்த நீதியில இப்படி இருந்தாங்க. ஏன்னா ராவணனே சொல்றான், ராமனை கொண்டாடக்கூடிய காலத்திலே சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஜனீயஸ்ய விக்ரமைஹி. சத்ருக்களாலே பிரக்யாத வீரன், ரொம்ப பெருமை பொருந்திய வீரன் இவன், வீரர்களிலே ரொம்ப சிறந்த வீரன் இவன் கொண்டாடப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட ராவணனே இந்த வார்த்தையை சொல்றான். ராவணன் சொல்றான், இப்படி நான் சொன்னவன் இவன் என்கிட்ட அன்பே இல்லை, நிராயுத பாணியா நான் நிக்கிறேன், அம்புகளை பிரயோகம் பண்ணிட்டே இருக்கானேன்னு தெரிவிக்கிறான். அப்புறம் பாக்குறான், சரி நம்ம கையில இந்த வில்ல பிடிச்சிட்டு இருக்கோம், இதை போட்டாதான் விடுவான்னு நினைக்கிறான். அதை விடுறான். விட்ட காலத்திலே சொல்றான், ராவணா இன்னைக்கு ரொம்ப களைத்து போன, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. கச்சானு ஜானாமி, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு ரொம்ப களைத்து போனா, இன்னி நாளைக்கு வா, உன்னை விட்டு அனுப்புறேன்னு சொல்லி விட்டான். எவனாலும் விடுவானா நீங்க நினைச்சு பாருங்க. அவருக்கு உயிராய் இருக்கக்கூடிய ராவணன் எப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் புரிந்தவன். அந்த அந்த ரிஷிகள், அந்த அரண்யத்தில் இந்த காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய அந்த குடிசைகள் எல்லாம், அந்த பர்ணசாலைகள் எல்லாம் ஒழித்தான். தனக்கு உயிராக இருக்கக்கூடிய மைதிலியை பிரித்தான். அது மட்டுமா, ஜட்டாயு மகாராஜர் தன்னுடைய தாயை தந்தையை போல நினைச்சிட்டு இருந்தான். அவருடைய உயிரை நலிந்தான். இப்படி அவன் பண்ணிருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே அவன் இன்று போய் நாளை வான்னு எவனுமே சொல்ல மாட்டான் ராமனை தவிர. அப்படிப்பட்ட குணம் புரிந்தியவனாய் இருக்கிறவன் தெரிவிக்கிறான். ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். மரணாந்தானி வைராணி, ராவணாந்தரப்பட யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரோ மமாப்யஷ யதாதவ. அர்த்தம் சொல்லுகிறார்கள். சாதாரண சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள் ஒரு அர்த்தத்தை சொல்லிடுவார்கள். ஆனால் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய மகாச்சாரியர் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தத்தை காட்டுறார். ராமனுடைய குணம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கணும்னு நிரூபணம் பண்றார். மரணாந்தானி வைராணி, ஒருத்தனுக்கு பகை எப்படி இருக்கும்? வைரம்னா பகை. எவ்வளவு காலம் ஒருத்தனுக்கு பகை இருக்கும்? விரோதம் எவ்வளவு காலம் இருக்கும்னா ஒருத்தன் இறந்து போக தருவாய் வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு பகை இருக்கும். நமக்கு யாரோ ஒருத்தர் விரோதியா இன்னைக்கு இருக்காரு, அவருக்கு நமக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு. நாளை காலைக்கு ஒரு நியூஸ் வருது, அவர் இல்ல இன்னைக்கு திடீர்னு ஏதோ ராத்திரி ஏதோ இதுல அவர் மாட்டு போனார், இறந்து போனார்னு கேட்டோம். ஆனால் மறுநாள் காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? சிச்சி மனுஷன் போயிட்டாங்க, என்ன இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன் தான், நேரமும் போயிட்டு பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் மிக்க நற்றங்கள். பெரியாளர் சொல்றார், கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம், நிறைய குற்றம் இருக்கு அவனிடத்துல. என்ன சொல்லுவான்? அவன் போயிட்டான்னா நற்றங்கள் பணிந்த நல்ல குணம் படைத்தவன்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. எதனால? அவன் போயிட்டான்னா அவன் இனிமேல்ட்டு தப்பானவன், அவன் கெட்டவன், தீயவன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தானே சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த சுலோகத்துக்கு அர்த்தம் பண்ணக்கூடிய மரணாந்தானி வைராணி, மரண பரியந்தம் தான் ஒரு விரோதம் அப்படின்னு விபீஷணர் சொல்றாங்க. மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம். நமக்கு என்ன பிரயோஜனம்?
என்ன பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி இந்த லங்கா பட்டணத்துக்குள்ள நாம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோமே. ஆனால் ராவணனை கொல்ல வேணும், பிராட்டியை கை கொள்ள வேணும், 2 விஷயங்கள் தானே. இப்போ ராவணனை கொண்டாச்சு, பிராட்டி நமக்கு கிடைச்சாச்சு, இனிமேல்ட்டு அவரிடத்துல பகைமை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது என்று தெரிவிக்கிறார். அப்படி அதனால 2 பிரயோஜனம் நமக்கு நீர்ந்து போச்சு. அதனால அவனை விட்டுடு, அதை நிறைவேற்றி பகைமை பாராட்ட வேண்டாம், நமக்கு ஈமக்கிரியைகள்லாம் ஈமச்சடங்குகள்லாம் செய்கின்றோம். ஏன்னா விபீஷணன் என்ன சொல்றான்னா, பிராட்டியை பிரித்தவன் இவனுக்கு நான் ஈமச்சடங்குகள் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ராவணனுக்கு பண்றதுக்கு யாருமே இந்திரஜித்து பிள்ளை இருந்தா அவன் போய் சேர்ந்தான், அக்ஷயகுமாரன் போய் சேர்ந்தான், கும்பகர்ணன் போய் சேர்ந்தான். இப்போ ராவணனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தேகபந்து யாருன்னா விபீஷணன் மட்டும்தான் அந்த சந்தர்ப்பத்தில். அப்போ விபீஷணன் தான் பண்ணி அவன் சொல்றான், நான் பண்ண மாட்டேன் ஈமச்சடங்குகளை, நான் பண்ண மாட்டேன், இவர் பிராட்டியை பிரித்த பாவி இவனுக்கு நான் ஈமச்சடங்குகளை செய்ய மாட்டேன்னு சொன்னான். அப்போ ராமன் இந்த மாதிரி சொல்றார், மரணாந்தானி பரியாணி நவராந்தானி வைராணின்னு சொல்லும்படியா மரண பரியந்தம் தான் நமக்கு விரோதம், அதனால நீ அவனுக்கு பண்ணுன்னு சொன்னார். பரமாச்சாரியர் மகாச்சாரியர் நம்பிள்ளை சொல்றார், இது ராமன் உகந்த அர்த்தம் கிடையாது, அவனுக்கு திருவுள்ளத்துக்கு உகமான அர்த்தம் இது கிடையாதுன்றார். என்ன தெரிவிக்கிறார், என்ன அப்ப நீ சொல்லுமே, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கரெக்டா சொல்லுமேன்றார். அப்போ ராமன் சொல்றான், இது வரைக்கும் இந்த விரோதம், இப்போ நம்ம என்ன சொல்றோம், மரண பரியந்தம் தான் விரோதம்னு சொல்றாங்க. அப்போ ராமனுக்கு ராவணன் திறத்திலே விரோதம் இருந்துதான்னா ராமனுக்கு எந்த காலத்திலையும் ராவணன் திறத்திலே விரோதமே கிடையாதுன்னு தான் உண்மை. அது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு கேட்டால், சுக்ரீவனை கொண்டு விபீஷனை அழைத்து வர சொல்கிறானே, அப்ப சொன்னா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். வந்திருக்கக்கூடிய விபீஷணனா இருந்தாலும் விபீஷணன் தான் சரணாகதி பண்ணணும் வந்திருக்கான், ராவணன் வரல. ஆனால் ராமன் என்ன சொல்றான்னா, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண, வந்திருக்கக்கூடியவன் விபீஷணனா இருந்தாலும் பரவாயில்ல, ராவணனே இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நீ அழைத்து வான்னு சொன்னான். அப்ப ராவனுடைய திருவுள்ள கருத்து என்னவாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால், விபீஷணன் வந்தா ஒரு 4 பேர் 4 ராட்சசர்களை கூட்டு வந்தான், அந்த 4 பேர் தான் வாழ்ந்து போவார்கள். ஆனால் ராவணன் சரணாகதின்னு வந்தானா அந்த லங்கா பட்டணமே வாழ்ந்து போகுமேன்னு நினைக்கிறான். அப்ப எப்படியாவது அந்த ராவணனை நம்ம பக்கத்துல சேர்த்து கொள்ள வேணும்னு பலவிதமான பாரிப்புகளோட தான் வர. எபெருமான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம். ஒரு விஷயம் தெரியும், கோரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தை, அதிமான ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தை கேட்கிறார் ராமன் கிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா கடலரசன் கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய காலத்துல கடலரசன் வரவே இல்லை 2-3 நாள். உடனே லட்சுமணா இந்த பானத்தெல்லாம் கொண்டு வா, இந்த கடலையா எல்லாத்தையும் மொத்தத்தையும் அந்த வத்தடிச்சுடுறான் பாரு அப்படியே பான பிரயோகம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றான், அந்த கடலரசன் ராமன் எடுத்து சரணாகதி பண்ணி, ஐயோ நீர் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சேது பந்தனத்துக்கு இது பண்ண, சரி நான் பான பிரயோகம் பண்ணிட்டேன், உனக்கு எதிரிகள் யாரு நான் சொல்லு, நான் அவர்களை கொன்னுடுறேன்றான். உடனே அவன் சொல்றான், எங்கேயோ ஒரு 50,000 காத தூரத்துக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு சில ராட்சசர்கள்லாம் இருக்கிறான், அந்த ராட்சசர்கள்லாம் இந்த கடலை அந்த காலத்துல அந்த இடத்துல வத்தடிச்சுடுறான், அந்த ராட்சசர்கள் தான் எனக்கு எதிரிகள்றான். உடனே 50,000 காத தூரம் இருக்கிறவங்க ஒரு பானத்தை பிரயோகம் பண்றான், போய் மொத்த பேரும் மடிஞ்சு போறான். அப்ப என்ன ஆகுது, கோரத்தாழ்வான் கேட்கிறான், எங்கேயோ 50,000 காத தூரத்துல இருக்க ராட்சசர்கள்லாம் நீ ஒழித்தாயே, ராவணன் எங்க இருக்கான், லங்காபட்டணத்தை பார்த்தா இங்க இருந்து பார்த்தா இங்க எட்டி பார்த்தா தெரியுது சேத்துக்கரையில இருந்து, ஒரு பான பிரயோகத்தை பண்ணி ராவணனை கொண்டிருக்கலாமே, எதுக்கு நீ கஷ்டப்பட்டு அங்க போனேன்ற என்ன அர்த்தம். எப்படியாவது அந்த முகத்தை ராமனுடைய குணத்தாலே அவனை ஆகர்ஷணம் பண்ணலான்னு நினைச்சார், இல்ல தன்னை பார்த்தாலாவது அவன் திருந்துவான்னு நினைச்சாரு தானே லங்காபட்டணத்துக்கே போயிருக்கான்னு சொல்லக்கூடியதாயிரு. அப்போ என்ன பண்றார் ராமநாதன், என்ன பண்றாரு, எப்படிப்பட்டவன் இவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றான். என்ன சொல்றாரு, விபீஷன் அங்கீகாரம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பெருமாள் என்ன சொல்றார், ராவணனா இருந்தாலும் அழைத்து வான்றதுனாலே ராவணனையும் அங்கீகரித்துக்கிறதுக்கு தயாராக இருக்க பெருமாள்னு நமக்கு தெரிஞ்சு போறதுன்றார். அப்போ விபீஷன் கிட்ட சொல்றாரு, விபீஷனா நான் ராவணனுக்கு எவ்வளவோ நல்ல வேலை நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சேன், நான் எந்த காலத்தையும் அவனிடத்துல விரோதம் பாராட்டி எனக்கு பகைவன் அவன் நினைத்ததில்லை, பிராட்டி அவன் அபகரித்து வந்தாலும் அவனை நான் விரோதின்னு நான் நினைச்சது கிடையாது, அவனுக்கு நல்ல நன்மைகளை நான் பண்ண வேணும்னு நினைச்சிருந்தா அவன் இருந்த காலத்திலே நான் பண்ணக்கூடிய நன்மைகளை எல்லாம் விலக்கிட்டான், நான் பண்ண வேண்டும் நினைச்ச நன்மைகளை எல்லாம் அவன் விலக்கிட்டே வந்தான், அதனால எனக்கு அவனுக்கு எந்த நன்மையும் பண்ண முடியல. ஆனால் அவன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பாரு, ஒரு மரணத்தை மரணம் ஏற்பட்டு அவன் அப்படியே ஒரு பிணமாக பிரேதமாக இவ்விடத்திலே கிடக்கிறான். இப்போ நீ ஏதாவது ஒரு நன்மை பண்ணால் அதை விளக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் நீ அவனுக்கு பண்ணக்கூடிய நன்மை என்னன்னா, ஈமச்சடங்குகளை தவிர வேற எந்த நன்மையும் அவருக்கு பண்ணுவதற்கு உனக்கு இது கிடையாது, பிரசக்தியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே விபீஷணா நீ அந்த ராவணனுக்கு ஈமச்சடங்குகளை செய்வாய், அப்படி நீ பண்ணலன்னா நானே அவனுக்கு பண்ணுவேன், நான் உன் பொருட்டு நான் செய்வேன்,
ஏன்னா குகனுடன் மைவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் ஐவரானோம் அகவர் காதலைக நின்னொடும் எழுவரானோ. கம்பர் பெருமான் பாடக்கூடிய காலத்துல குகனை பார்க்கக்கூடிய காலத்துல எங்க தசரதனுக்கு 4 பிள்ளைகள் தான் இருக்குது. எங்க தசரதனுக்கு நிறைய ஆசை, இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு காட்டுல போய் சம்பாதிச்சுக்கலாம் ராமான்னு நினைச்சுட்டான். சிங்கி வேரபுரத்துல குகனை பார்த்தேன் குகனோடும் ஐவரானும். பப்பாத்தீரத்துல சுக்ரீவனை பார்த்தேன் சுக்ரீவனோட 6வரானும். சேத்துக்கரையில விபீஷனை பார்த்தேன் விபீஷனா உன்னோடும் 7வரானும்னா அப்போ அவனுக்கு தம்பியா இருக்கிறானே. அப்போ அவனுக்கு தம்பின்னா விபீஷணன் வந்து ராவணனுக்கு தம்பின்னா ராமனும் ராவணனுக்கு தம்பி தான். அந்த முறையில நீ பண்ணாத நான் பண்ணிட்டு போற இந்த ஈமச்சடங்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மரணாந்தானி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரோ மம ஏவ யதாசம. நானே பண்ணிட்டு போறேன், நீ பண்ண நானே பண்ணிட்டு போறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. காட்ட வந்த விஷயம் என்ன? சினத்தினால் தென்னிலங்கை ராமனுடைய குணத்தை மனத்துக்கினியான அதுக்கு ஏற்றபடி மனத்துக்கினியானவன் ஒரு குணத்தாலையும் ரூபத்தாலே எல்லாரையும் கவரக்கூடியவனாய் இருக்கிறான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறமா. இதுக்காக வாய் திறக்க வேண்டாமா? இனித்தான் எழுந்திராய், இனிமாறு எழுந்துக்கணும். எங்களுடைய ஆர்த்தி எப்படி இருக்கு? எங்களுடைய ஆர்த்தியை பார்த்தா நீ எழுந்துக்கணுமே. மனத்துக்கு நீ அந்த பாட்டுகளை கேட்டாவது நீ உணர வேண்டுமே என்று தெரிவிக்கிறார். இதன் உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம் உனக்கு? இப்படிப்பட்ட உறக்கம் எங்கேருந்து வந்தது? உறக்கத்துல எப்படி இருக்குன்னா சில உறக்கங்கள்லாம் லௌகிகமான உறக்கம். நம்மளாம் தூங்குறது தமோ குணத்தின் மேலீட்டாலே தூங்குகிறோம். அது லௌகிகமான உறக்கம் தெரிவிக்கிறார். சம்சாரிகள் உறக்கம். எவருமானோட உறக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஜெகத் ரக்ஷன் இந்த உலகத்தை எப்படி காப்பதுன்னு நினைக்கக்கூடிய அப்படியே சிந்து பண்ணிக்கணும். உறங்குவான் போல் யோக செய்த பெருமான். நீ எப்படி இருக்க? வைதிகமான உறக்கத்திலே இல்ல லௌகிகமான உறக்கத்தில 2 உறக்கத்திலும் சேராதவளா நீ இருக்கிறாய். என்ன உறக்கம் இது? ரொம்ப உன்னுடைய ஒரு விலட்சணமான நிதிரையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து. என்ன கேட்கிறாங்க? எழுப்பு என்னமான்னு கூப்பிடுறே. எல்லாரும் வந்தார்களா? வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்தார்களா? அனைத்தில்லத்தாரும் அறிந்து. எல்லாரும் வந்தார்கள். அனைத்தில்லத்தாரும் அறிந்து 2 கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படிப்பட்ட பரசமிருத்தியையே பிரயோஜனமாக உடையவள் என்று தெரிவிக்கிறார். பரசமிருத்தியே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய குழு இருக்கணும், ஒரு தொண்டர் கூட்டம் இருக்கணும், ஒரு சமிருத்தி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பரசமிருத்தியே பிரயோஜனமாக நினைக்கக்கூடியவள் நீ. அதனால நீ என்ன நினைக்கிறாய்? இப்போ மொத்த பேரும் மொத்தாச்சா எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்குன்னு நீ கேட்கிற. அது புரியுது. அப்படி அவன் கேள்வி அதுவாகி அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். அனைத்தில்லத்தாரும் வந்தார்கள் சொல்லக்கூடியதார்கள். அப்படி இல்லை, நீ திருப்பாய்ப்பாடியில இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் திரண்டு அழைக்கக்கூடிய பெருமை படைத்தவள் நீ நினைக்கிறியா? அதுவும் சரி, அதையும் நாம் ஒத்துக்கிறோம். நீ அப்படிப்பட்ட பெருமை படைத்தவள் தான். அப்படி உன்னை அழைப்பதற்காக அனைத்து பெண்களும் இவ்விடத்திலே வந்து சேர்ந்தார்கள்னு அதுவும் சொல்றதுக்கும் சித்தமாகத்தான் சரியாகத்தான் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோ அறிந்தால் நீ உணர்ந்து வர வேணும்னு காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்தாலே ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார் பெரியாழ்வார் தொடங்கி எழுப்பிட்டே வந்துடும். 7வது பாசுரத்துல இப்ப என்ன பண்றாரு? பொய்கையாழ்வார் எழுப்புறாங்க. பொய்கையாழ்வார் எப்படி எழுப்புறாரு அப்படின்னு கேட்டால் நற்செல்வன் தங்காய்னு ஒரு நாமம் இருந்தது இல்லையா? இந்த தங்காய்ந்த சப்தம் இந்த பொய்கையாழ்வாருக்கு பொருந்தும்ன்றாள். திருப்பாவையில சொன்ன தங்காய்ந்த சப்தமானது பொய்கையாழ்வாருக்கு பொருந்தும்ன்றாள். ஏன் அப்படின்னு கேட்டால் உலகத்துல தங்கைன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா சாதாரணமா சொல்றது மகாலட்சுமின்ற பேரை சொல்றாங்க. மகாலட்சுமின்ற பேருக்கு தங்காய்ன்ற அர்த்தம் தெரிவிக்கிறார். அக்கா யாருன்னு கேட்டா மூதேவி தான் அக்கான்னு தெரிவிக்கிறார். அப்போ மகாலட்சுமி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டால் பத்மத்திலே அந்த தாமரை மலரிலே தோன்றியவளாய் இருக்கக்கூடியவள். பொய்யாழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அவர் மனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழி தாமரை மலரிலே திருவந்தாரப்படுவார். அப்போ தங்காய்னு சொல்லக்கூடியதுனால மகாலட்சுமி தாமரை பூல வந்தவள். அதே தாமரை பூவிலே திருவந்தாரம் பண்ணவர் பொய்யாழ்வார். அதனாலே பொய்யாழ்வார் தான் எழுப்பப்படுகிறார் காட்டக்கூடியதா இருக்கு. அனைத்தில்லம் சேராக்கும்னா எருமைகளானது என்ன பண்றது? அந்த கன்றை நினைத்து அந்த வீட்டெல்லாம் பாலை பொழிந்து சேராக்கி எடுத்துக்கணும் அர்த்தத்தை பார்த்தோம். ராவண வதம் புரிஞ்சுது இல்லையா? அப்புறம் அயோத்திக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? ராமன் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரான். அது முன்னாடியே கேட்கிறான், விபீஷன் இங்க 2-3 நாள் தங்கிட்டு போன்னு கேட்கறான்.
நௌமே நகிமே பகுமதம் ஸ்நானம் தம் வினா கைகேயி புத்திரம் வஸ்திராணி ஆபரணாணி ச. இங்க இந்த லங்கையில தங்கி நல்ல நல்ல குளியல் அபிஷேகங்கள்லாம் கண்டு நல்ல வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் உடுத்தி நல்ல உணவுகள்லாம் விட்டுட்டு போலாமேன்னு விபீஷணன் போட்டான். வினா கைகேயி புத்திரன், கைகேயி புத்திரனான பரதன் இல்லாத எனக்கு எந்த விதமான சுகத்துக்கும் இதுவே இடமே கிடையாது, அதனால நான் கிளம்பி போறேன். அது மட்டும் இல்ல, பரதனானவர் 14 வருஷம் கழிச்சு ஒரு நாள் தாமதமாக வந்தா கூட அக்னியிலே பிரவேசம் பண்ணிடுவேன்னு அவன் தெரிவிச்சிருக்கான். அதனால நான் என்ன இந்த மாதிரி எல்லாம் நான் என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன், புஷ்ப விமானத்தை எனக்கு கொடுமுன்னு சொன்னான். சரி கிளம்பி போறான். ஆனால் ராமன் வரக்கூடிய காலத்திலே பரத்வாஜ மகரிஷி சந்திச்சு வரான். பரத்வாஜ மகரிஷி என்ன சொல்றாரு, நீ போகக்கூடிய காலத்திலே அவசியம் என்னை சந்திச்சு செல்ல வேணும்னு பரத்வாஜ மகரிஷி சொல்றாரு. வரக்கூடிய காலத்திலே ஒரு நாள் இங்க இருந்து விருந்து சாப்பிட்டு போன்றது. ராமனுக்கும் மதம் பதைக்கிறது. என்னடா பரதன் அங்க என்ன பண்றான்னு நினைச்சு கொண்டிருக்கிறான். அதே போல என்ன பண்றான், உடனே மாருதி அனுமான் அனுப்புறான். நீ போய் பரதன் இடத்துல சொல்லி நான் இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறேன்னு சந்தேஷத்தை சொல்லி அவனை அக்னியிலே பிரவேசம் பண்ணாம இருக்கும்படி நீ காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். அதே சமயத்துல அந்த பரத்வாஜ மகரிஷி முக்காலம் உணர்ந்து ஞான திருஷ்டியால நீர் உணர்ந்து பாருங்க பரதன் எப்படி இருக்கான் பார்த்து சொல்லுமே கேட்டார். அவர் சொல்றார், பங்கதிக்தஸ்து ஜடிலோ பரதா பரதஸ்துவாம் பிரதீட்சதே, பங்கதிக்தஸ்து ஜடிலோ பரதஸ்துவாம் பிரதீட்சதே. பங்கம்னா சேர். பரதன் எப்படி இருக்கான்னா ஒரு சேர்ல அப்படியே சோர்ல புரண்டவனை போல அப்படியே பார்த்தா அவன் உடம்பெல்லாம் அப்படியே சேர்ல புரண்டவனை போல இருக்கான்றான். என்ன இது பரதன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒன்றும் தோணுது. ஆனால் ராமனை பிரிஞ்சு எப்படி இருக்கான், அவனால பிரிவாற்றாமையை தரிக்கவே முடியல. கண்கொள்ளும் பகலும் கண்வீலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அவனுக்கு தூக்கமே கிடையாது. ராமன் இல்லாத ராத்திரி பகல்ல எந்த சமயத்தும் அவனுக்கு தூக்கமே கிடையாது. கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அப்படியே கண்ல இருந்து தாரதாரியா அப்படியே காவேரி போல அப்படியே தண்ணீர் கொட்டுறது. அப்ப என்ன, அவன் இருந்த இடமெல்லாம் அப்படியே சேராக போயிட்டு அந்த சேத்துலயே அப்படியே சேத்துல முளைத்த செந்தாமரையை போல பரதன் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே போல ஆழ்வாரை எப்படி பண்றார், பழுதே பல பகலும் பொழியாழ்வார் தன்னுடைய பாசனம் பாடுற முதல் திருவந்தாதின்ற திவ்ய பிரபந்தம். பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதே. இவரும் என்ன பண்றாரு, ஐயோ எம்பெருமானே பல காலங்கள் உன்னை நான் சேபிக்காமல் உனக்கு கைங்கரியம் பண்ணாமல் பொழுதையெல்லாம் காலத்தையெல்லாம் விரயமாக்கினேன்னு அழுகிறவர் போய் கண்ணீர் விட்டு. அப்ப என்ன ஆச்சு, இவரும் சேத்திலே ஆழ்ந்தவராயிட்டார். நனைத்தில்லம் சேராட்டும் இளங்கற்றுரிமைனா கன்றுகள் உடையதுன்னு சொல்லக்கூடியதாங்க. இளங்கன்றுகளை உடையதுன்னு அர்த்தம் சொல்லுவோம். இவர் எப்படிப்பட்ட பொய்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட ஆழ்வார்களே முதல் ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள்னு 3 பேர். அந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேர்லயும் மூத்தவராயிருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் தான். அவங்க இளங்கண்ணி என்னன்னா, பொய்கையார் முதத்தார் பேயார் புகழ் மழிச ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூணி நற்பானன் நன்கலியன் 10 ஆழ்வார்கள் இளங்கண்ணுகள் இருக்குன்னு சொல்லக்கூடியவர். கண்ணுக்கு இறங்கினா கண்ணை நினைச்சு தன் பாலை புழியறதுன்னு ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. பொய்கை ஆழ்வாரோட சீசுக்திகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம போல இருக்கவர்கள் நிலைய நினைச்சு இறங்கி அருளை செய்யப்பட்டதுன்றார். இந்த முதல் திருவந்தாதின்ற ஒரு பாசனத்துக்கு ஒரு தனியன் ஒன்று இருக்கு. கைதை சேர் பூங்கொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு எல்லாம் சொல்லிட்டு பொய்கையாளர் பெருமையெல்லாம் சொல்லுது. இந்த பாசனம் இந்த திவ்ய பிரபந்தம் எதுக்காக, மையத்து அடியவர்கள் வாழ கண்ணுக்கு இறங்கி எப்படியோ அதே போல அது வாழறதுக்காக தான் நான் பாலை குடிக்குது. அதே போல நாமெல்லாம் வாழ்வதற்காக முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை எழுதினார்னு சொல்லக்கூடியது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானச்சத்தையோடு நிறுத்தினோம். 2 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் ஆயிடுச்சு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானச்சத்த மனத்துக்கினியான்னு ராமகுண கீர்த்தனத்தை அந்த இடத்துல பாடினாங்க. அதே போல இவரும் என்ன பண்றார், மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞான கண்களுக்கு கூட இலக்காகாத ஒரு சரித்திரம் வால்மீகி பகவான் சொல்லாதது எந்த ராமாயணத்திலயோ புராணத்திலயோ இல்லாத ஒரு சரித்திரத்தை தன்னுடைய முதல் திருவந்தாதியில சொல்லியிருக்காரு. பூமேய மாதவ தாமேயமருக்கு அறிய அது நிற்க நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே. நான் சொல்லக்கூடிய அந்த சரித்திரம் எனக்கு தான் தெரியும். நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த மாணவ கண்ணியின் முடியை மாதமத்தான் எட்டினான் பண்பு. ஒரு தடவை என்ன பண்றாரு ராவணன், என்ன பண்றான்னா தன்னுடைய தசமுகன் 10 தலைகளுடைய நாச்சு
தன்னுடைய தலைகள் எல்லாத்தையும் மறைச்சுன்னா ஒரே தலையில தன்னுடைய அடையாளம் என்னதுன்னு தெரியாம ஒரு பெரிய தபஸ் பண்றான். பிரம்மா ரொம்ப யாருன்னு தெரியாது, சரி நல்ல தபஸ் பண்றானே, இவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும்னு சித்தமாயிட்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணான் எம்பெருமானை, ஒரு சிறிய குழந்தையா என்ன பண்ணான், அந்த பிரம்மாவோட மடியில போய் படுத்துட்டான். படுத்துட்டு என்ன பண்றான், பூமேய மதவத்தோன் தாழ் பணிந்த வாழற கண்ணீர் முடியாத இந்த ராவணனுடைய முடியை பார்க்கணும், தலையை பார்க்கணும். அந்த குழந்தை மடியில படுத்துட்டு குழந்தை பாதத்தாலே எண்ணி காட்டுறான். பிரம்மதேவனே இதை பாரு, நீ யாரோன்னு நினைச்சிட்டு இருக்க, இவன் யார் தெரியுமா, ராவணன் 10 தலை, ராவணன் இவன் தான், நான் காட்டுற பாரு அவன் 10 தலையும் தன் காலாலே தன் திருவடியாலே அளந்து எண்ணி காட்டித்தான். பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழற கண்ணீர் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு. அப்போ இவர்களும் ராமகுண கீர்த்தனத்தை பாடினார்கள். பொய்கையாழ்வான் ராமகுண கீர்த்தனத்தில் என்ன பண்ணார்னா, ராமகுண கீர்த்தனத்தை பாடினான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இனித்தான் எழுந்திரா, இனியாவது நீ எழுதுக்கோன்னு சொல்றாள். அதே போல இவரு சொன்னா, பழுதே பல பகலும் போலின அப்படின்னு இவர் நீரே பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நீர் இப்படி எல்லாம் உறங்கலாமோ, அனைத்தில்லத்தாரும் அறிந்து, எல்லாரும் அறிந்தார்கள், எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள், எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் உன் பெருமையை அப்படின்னு சொன்னவங்க அந்த இடத்துல. அதே சொன்னாங்க, அறியும் உலகெல்லாம் யாரேயும் அல்லே, எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் அறியும் உலகெல்லாம் யானே, இந்த உலகத்திலே அறிந்தவர்களுக்கெல்லாம் எல்லாரும் என்னை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரிவிக்கக்கூடியதார்கள். இப்படி பல பல விதங்களாலே பொய்கையாளர் இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிறார்னு தெரிவித்து நீங்க இந்த பாசுரத்தினுடைய உபன்யாச அர்த்தங்களை இடத்திலே நிறுத்துகிறேன். இன்றைய பாசுர அனுசந்தானத்தோட இன்றைய வைபவத்தை தலை கட்டுவோம். இன்றைய பாசுரம்னா நாளைக்கு பாசுரம், அது இன்னைக்கு பாசுரம், நேற்று பாசுரத்தை நம்ம பின்னாடி ஒரு நாள் பின்னாடி இருக்கோம். உள்ளின் வாய் கீண்டானே கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளியெழுந்து வியாழம் உறங்கித்து உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாமாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேனோ எம்பாமாய் சிவத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை மோதாயை நித்திய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனித்ராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தமே வாதிவீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஞாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் தடை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தடைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து ஆண்டாள் திருப்படிகளே சரணம்.